வெல்கம் டு த வானொலி பாட்காஸ்ட். இந்த எபிசோடில் நமக்கு கூட சாண்டி இருக்கிறாங்க. சாண்டி, how are you? Hi bro, I'm good bro. How are you? I'm very well, thank you. சாண்டி பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னா, he is a prolific rapper. வேகமாக பாட்டு பாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படின்னு பாடணும்னு சொல்லிட்டு ரேப்பர் ஆகிட்டாரு. ஸோ சாண்டி, how would you like to introduce yourself? ஓகே, என் பேர் சாண்டி, என்னோட க்ரூ பேர் தரலோக்கல் பசங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 7 பேர் இருக்கோம் ப்ரோ. இந்த தரலோக்கல் பசங்க உருவான கதை பார்த்திங்கன்னா வந்து எப்படின்னா, ஒரு ஏரியாவில் இருக்கிற தரலோக்கல் பசங்களெல்லாம் கேதர் பண்ணி க்ரூவாக சேர்த்துக்கிறதுக்கு பேர் தான் தரலோக்கல் பசங்க அப்படின்ட்டு சேர்க்க ஆரம்பித்தார். சேர்த்தது யாருன்னா எம்சி வள்ளுவர், நான் திருவண்ணாமலை, ஸ்லிம் கேடின்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து இங்கே தான் சென்னை குயிலுக்குப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அல்தாஃப் வந்து திருவண்ணாமலை தான், தன்றாம்பட்டு, வள்ளுவர் வந்து டிபி சத்திரம், பாஷி வந்து ராயப்பேட்டா ட்ரிப்ளிகேணி. ஸோ இப்படி எல்லாருமே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து க்ரூவாக வந்து தரலோக்கல் பசங்க அப்படின்ட்டு ஃபார்ம் பண்ணோம் ப்ரோ. நான் வந்து ஸ்கூலில் அல்தாஃபை பார்த்து தான் வந்து எழுதி பாடணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். வேகமாக பாடணும் அப்படின்றது தான் வந்து ஒரு கோல். ஃபஸ்ட்டு வேகமாக பாடுற சாங்ஸ்லாம் கேட்டால் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். அதனால் யாருமே பாட மாட்டானுங்களே வேகமாக. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சும்மா மெலடி சாங்ஸ் தான் பாய்ஸ்லாம் பாடின்னு இருப்பானுங்க. இப்படி வேகமாக பாடினவுடனே 2-3 பேர் வந்து என்னடா இவ்வளோ வேகமாக பாடுற அப்படின்ற மாதிரி ஆயிட்டானுங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு பிடிச்சிச்சு ப்ரோ. அப்போ வந்து இந்த கெட்டவன் படம்னு சொல்லிட்டு வசந்த்குமரன் அண்ணன் பாட்டை தான் வந்து கெட்டவன் படம் சாங்ஸ்ன்னு சொல்லி பாடின்னு இருப்பானுங்க. பாட்டு நீங்கள் இந்த பாட்டெலாம் கேட்டிருப்பீங்க. கண்ணே கண்ணே காதல் வைத்து என்னை கொல்லாதே, இது ஒரு பாட்டு ப்ரோ. இது வந்து வசந்த்குமரன் ஒருத்தரோட சாங். அவர் வந்து ஒரு மலேசியன் ஆர்டிஸ்ட்டு, பழைய மண்டை. ஆனால் இதை வந்து சிம்புவோட கெட்டவன் படத்தோட சாங்குன்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஹிஸ்ட்ரிலாம் நம்மளுக்கு அப்போ தெரியாது. இதெல்லாம் வந்து இப்போ தான் தெரிய வந்தது நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் என்னானே தெரியாமலே இந்த பாட்டு வேகமாக ஒரு ரேப் ஒரு சரில் வச்சிருப்பார். கட் 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 காதல் புனிதம் என்று சொல்கிறாங்க, அது எத்தனை அளவுக்குன்னு தெரியலங்க அப்படின்ட்டு பயங்கரமாக இருக்கும் ப்ரோ அந்த வேர்ஸு. ஸோ அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி பாடிட்டு இருந்தேன். அப்படியே வந்து இது வேகமாக பாடுறது வந்து நம்மளுக்குள்ளே ஒட்டிக்கிச்சு. அதனால் அதுக்கப்புறம் அப்படியே ஹிப்ஹாப் தமிழாவது ஒரு 2-3 பாட்டு, பழைய பாட்டு, வேகமாக பாடலாம் இருக்கும். அதெல்லாம் அப்படியே பாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் ஃபஸ்ட் இயரு சேர்ந்ததுக்கப்புறம் வந்து உடனே பக்கத்தில் ஒரு பையனை பார்த்துட்டேன். பார்த்ததுக்கப்புறம் வந்து நான் அவன் எழுதுறான், நம்மளும் எழுதலாம் அப்படின்ட்டு எழுதுறதுக்கு ட்ரை பண்ணேன் ப்ரோ. ட்ரை பண்ணும்போது எழுத வருது, அதை எப்படி பாடணும்னு தெரில. அதுக்கு நான் வந்து ஒரு டியூன் எடுத்துக்கினேன். எம்சி வள்ளுவது தரலோக்கல் பசங்கன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டில் வந்து நாங்கள் தரலோக்கல் பசங்க, தரமான பசங்கன்னு போட்டிருப்பாரு. அதே மாதிரி நானும் ஒரு பாட்டு காவிரி மேலாண்மை அமைத்திட வேண்டும், அதே ஃப்ளோலே வந்து ஒன்று எழுதி. ஸோ நான் அந்த பாட்டை அப்படி தான் ஃபினிஷ் பண்ணேன். அந்த பாட்டை அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த விஷயம்லாம் அதுக்கப்புறம் நான் லேட்டராக வந்து வள்ளுவரை வந்து ரீச் பண்ணும்போது இதெல்லாம் சொல்லி அவர்கிட்ட காட்டினேன். இப்படிலாம் இருக்குண்ணே, உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இதெல்லாம் வந்து பண்ணோம் ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லுவோம். எப்பயுமே வந்து இது ஒரு மறக்க முடியாத நினைவு ப்ரோ. அவரை மீட் பண்ணது எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் அவரால் தான் நீங்கள் வந்து ஓகே நான் எழுதி அந்த அதை பாட்டாக மாற்றலாம். ஆமாம், அந்த ஜம்ப் இருந்துச்சுல்ல. ஆமாம், அது அவர்கிட்ட சொல்லும் போது ஹவ் இஸ் இட் லைக் வென் அவர் எப்படி உங்களை க்ரூக்குள்ளே கொண்டு வந்தார்? அவரை மீட் பண்ணி அந்த ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு தரலோக்கல் பசங்களாக உருவான அப்போ ஜெஷ்வா ஜேன்னு ஒருத்தர் இருந்தாப்புல. ஜெஷ்வா ஜே வீட்டில் தான் வந்து ஜாம் பண்ணி பாட்டெலாம் வந்து ரெக்கார்ட் பண்ணோம். அப்போவே ப்ரோ 2017-18 ப்ரோ, மேபி 2018 ப்ரோ, 2018 வந்து தரலோக்கல் பசங்க ஃபார்ம்ட் ஆயிடுச்சு ப்ரோ. ஸோ நாங்கள் அப்போவே வந்து ஒரு ஆல்பமே பண்ணி வச்சிட்டோம். தரலோக்கல் பசங்க ஆல்பம்னு ஒரு 10 சாங்கு மியூசிக் ப்ரொடியூஸ்லாம் பண்ணி சைஃபர்ஸ்லாம் பண்ணி ரெக்கார்டே பண்ணிட்டோம் ப்ரோ. ஆனாலும் வந்து இன்னமும் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே தரலோக்கல் பசங்களாக ஒரு ட்ராக் கூட ரிலீஸ் ஆகலை. எல்லாருமே சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணி பாடி ஒரு க்ரூவா ஒரு பாட்டு கூட நாங்கள் ரிலீஸ் பண்ணல ப்ரோ. அது வந்து அப்படியே போயிடுச்சு. அப்படி தான் ஃபார்ம் ஆனது. அந்த இடத்துல தான் வந்து நிறைய நினைவுகள் நாங்கள்லாம் கற்றுக்கிட்டது. எங்களை வந்து இப்படி தொடையில் தட்டி தட்டி டெம்போ சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு நிறைய பேர். பாஷி சொல்லி கொடுத்தாரு, ஜெஷ்வா சொல்லி கொடுத்தாரு, வள்ளுவர் சொல்லி கொடுத்தாரு. அவுட் ஆஃப் டெம்போவில் பாடுவோம், எப்படி எழுதுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. என்ன ப்ளஸ்னால் வந்து நிறைய பேருக்கு லேட்டாக தெரிஞ்ச விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப சீக்கிரமாக தெரிஞ்சிருச்சு ப்ரோ. அந்த கைடன்ஸ் இருக்கிறதுனால எனக்குன்னு மட்டும் இல்லை, டிஎல்பியில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப சீக்கிரமாகவே நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டோம். இந்த ரைமிங்கை எப்படி கிராக் பண்ணுறது, இதை எப்படி ரைம் பண்ணலாம், வராத ரைம்ஸை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ற விஷயம்லாம்
டெக்னிக்கலாக நிறைய சொல்லி கொடுத்தாங்க, ஃபிலாசபிக்கலாக நிறைய சொல்லி கொடுத்தாங்க. இது எல்லாமே வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு ப்ரோ. அங்கே தான் டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டீங்க அது? ஸோ டெக்னிக்ஸ்லாம் அப்படி தான் ப்ரோ கற்றுக்கிட்டோம். எங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாங்க. டெம்போனா என்ன, டெம்போனா முதல்ல என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாங்க. 4 கவுண்ட்டு, 4 பாராக பிரிஞ்சு இருக்கிறது, இது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டோம். ஸோ அப்படியே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ப்ரோ. அஸ் அ தர லோக்கல் பசங்களாக எல்லோரும் தனித்தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு டெக்னிக்கலாக சவுண்டாக தான் நீங்கள் இறங்குனீங்க இதுக்குள்ளே? ஆமாம். ஓகே, சூப்பர். ஸோ இது என்னன்னே தெரியாமல் கிராக் பண்ணாமல் யாருமே வந்து இறங்கலை ப்ரோ. இது வந்து இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு எல்லாருமே கிராக் பண்ணி, நீ ஃபாஸ்ட்டாக பண்ணு, இந்த இடத்துல நீ ஸ்லோவாக பண்ணு. ஸ்டார்டிங்கில் வந்து அந்த மாதிரி கூட தெரியாது ப்ரோ. ஒரு ஸ்டார்ட் பண்ணுற ரேப்பர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற புதுசில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த மியூசிக் எப்படி எழுதணும், அது எதுவுமே தெரியாது. நம்ம அப்படியே எழுதுகிற போக்கில் ஒரு ஃப்ளோவில் தான் எழுதுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால நாங்கள் ஈஸியாக கற்றுக்கிட்டோம் எல்லாரும். வேறு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் பேசின முக்காவாசி ரேப்பர்ஸ் இது வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எம்என்எம் பார்ப்பேன், எம்என்எம் ஃபாஸ்ட்டாக பாடுவார், நான் அவர் பாட்டு பாடினேன், நானும் ஃபாஸ்ட்டாக பாட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இதை பற்றிலாம் தெரியும். ஸோ இது ரொம்ப ஓகே. ஸோ உங்களுக்கு ஆரம்பத்தில் லைக் இது ரேப்னா என்னன்னே தெரியாது, வள்ளுவரை மீட் பண்ணுறீங்க, அவர் டெக்னிக்கலாக உங்களுக்கு சொல்கிறாரு. ஆமாம். ஸோ யூ ஆர் வெரி ப்ரொஃபிஷியன்ட். எஸ். ஓகே. ஸோ வள்ளுவரும் சொல்கிறாரு, பாஷியும் சொல்கிறாரு. ரெண்டு பேருமே ஒரு மென்டார்ஸ் மாதிரி டிஎல்பிக்கு. வள்ளுவரும் சொன்னார், பாஷியும் சொன்னார். இந்த பாஷி வந்து நிறைய பாடல்கள், நிறைய இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட்லாம் எனக்கு காமிச்சது எம்சி பாஷி தான் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து ஸ்லிம் கேடி தான் எனக்கு எமினமே காட்டினான். நான் வந்து பெருசா இங்கிலீஷ் பாட்டுலாம் கேட்டு, ஆமாம் ப்ரோ, ஸ்லிம் தான் வந்து எனக்கு எமினமே காட்டினான். பெருசா வந்து இங்கிலீஷ் பாட்டுலாம் கேட்டு இந்த ரேப்ல இன்ஸ்பயர் ஆகிலாம் ஆகலை ப்ரோ. ஸோ ஆனால் வந்து நான் அதுக்கப்புறம் பிடிச்சிட்டேன் கதை எப்படி வெஸ்ட் சைடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதான் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து இது அப்படியே ஊர்ன மாதிரி ஆயிடுச்சு உள்ள. ஸோ வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவேன், டெய்லி பாட்டு பார்ப்பேன். எழுதின பாட்டாகவே இருக்கட்டும், புதுசாக எழுதலைனாலும் நான் நேற்று எழுதின பாட்டோ முந்தா நேற்று எழுதின பாட்டையோ டெய்லி பாடி பார்ப்பேன் நான். டெய்லி பாடினா வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் அந்த டே. அப்போ தான் எனக்கு, இல்லைனா வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகும், தூக்கமே வராது. காலையில் எழுந்து பாடிடுவேன், இல்லைன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பாடிடுவேன் அப்படியே ஸ்கில்லை ஹோன் பண்ணிட்டேன். ஆமாம். ஸோ அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்ததுனால இதில் வந்து அடுத்தடுத்து எப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக பாட்டு விட்றோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன் கொஞ்ச நாள் கழிச்சு. இந்த கொரோனாக்கு அப்புறம் ஆஃப்டர் ஐ ட்ராப்டு நான் கற்றுக்கிட்ட ஹிப்ஹாப். ஓகே, எதுக்கு அதை எடுத்தீங்க அந்த முடிவு? நான் கான்ஸ்டண்ட்டாக பாட்டு ஒன்று. அது ஏன் எடுத்தேன்னா, நான் இந்த நான் கற்றுக்கிட்ட ஹிப்ஹாப்பே வந்து ஒரு 2 வருஷமாக ஒர்க் பண்ணி ரிலீஸ் பண்ணேன், 3 வருஷமாக ஒர்க் பண்ணி. ஸோ ஒரு சிங்கிள் நம்ம பண்ணும் போதே ரிலீஸ் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து, ஏன்னா நான் அந்த டைம் பீரியடில், அந்த நான் கற்றுக்கிட்ட ஹிப்ஹாப் ரிலீஸ் பண்ண போகிற டைம் பீரியட்லேயே நான் கொஞ்சம் பாட்டு எழுதுனேன் அந்த பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணாமலே போயிடுச்சு. பழைசாயிடுதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் எழுத ரிலீஸ் பண்ணேன். பழைசானா ரிலீஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா பழைசாயிடுச்சு ஆடியன்ஸ்க்கு அது புதுசு தான். அஸ் ஆர்டிஸ்டாக வந்து அது பழைசு. எனக்கே வந்து செல்ஃப் டவுட் இருக்கும். இந்த பாரை நான் இப்போ இன்னைக்கு பார்க்கும்போது அந்த பார் வந்து ஒரு சொத்த பாராக இருக்கும். உங்கள் பழைய பாட்டு உங்களுக்கு கேட்டால் இன்னும் அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் உறுத்துமா? ஆமாம், இருக்கும். நான் இப்போ ஏதாச்சும் சப்போஸ் பழைய பாட்டை ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதை வந்து ரீஒர்க் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணேன். ஆனால் வந்து அதுக்கப்புறம் எதுவுமே பழைய பாட்டை ரிலீஸ் பண்ணல. டம்ப் பண்ணதெல்லாம் டம்ப் பண்ணது தான் அப்படியே போயிடுச்சு. ஆமாம், டம்ப் பண்ண எல்லாமே டம்ப்புன்னு போயிடுச்சு. கத்தம். ஸோ எல்லாமே புதுசு தான் எழுதினேன். அந்த டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா வந்து கழிவற பாட்டோடைய வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணேன். கழிவறைக்கு அடுத்த மாதமே அப்படியே இன்சேன் ரிலீஸ் பண்ணேன். இன்சேனுக்கு அடுத்தே டோப்புன்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணேன். கோவாலு கபாலின்னு ஒரு 2 பாட்டு ஒரே இபி மாதிரி அதை ரிலீஸ் பண்ணேன். ஸோ அப்படியே அடுத்தடுத்து ட்ராப் பண்ணிகிட்டே வந்துட்டேன் ஒரு மாதத்துக்கும் ஒன்று ட்ராப் பண்ணிகிட்டே வந்தேன். ஒரு 8 மாதம் அப்படி ட்ராப் பண்ணேன் 8 மாதம் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் லார்ட் போயட்ரி. இப்போ கரிவரெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிளாக ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இபியில் வந்து அதை இன்க்ளூட் பண்ணேன். ஓகே. அந்த முடிவு எதுக்கு எடுத்தீங்க? அது எப்படி நீங்கள் அது எப்படின்னா வந்து ஒரு இபி ஒன்று பண்ணும்போது ஒரு ஸ்டோரி லைன் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து மை நேம் இஸ் பாட்டு தான் மை நேம் இஸ்க்கு வந்து மை நேம் இஸ் உருவாச்சு. மை நேம் இஸ் உருவானதுனால அட்டனன்ஸ்னு ஒரு ஸ்கிட் பண்ணேன். மை நேம் இஸ் உருவானதுனால அட்டனன்ஸ்னு ஒரு ஸ்கிட் பண்ணேன். ஸோ அட்டனன்ஸ்னு ஒரு ஸ்கிட் பண்ணதுக்கப்புறம் மை நேம் இஸ் முடிஞ்சது. அடுத்து வந்து கழிவற அப்படின்ட்டு ஒரு பாட்டு பண்ணுறது வந்து
இந்த எனக்கு கேட்ட கேள்விகள் அந்த இபிஐ எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து அட்டனன்ஸ் உள்ளே வந்துட்டோம், அடுத்து வந்து மை நேம் இஸ் நம்ம யாருன்னு சொல்லிட்டோம், அடுத்து வந்து என் மேலே கேட்கப்பட்ட கேள்விகள் அது எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்கிற மாதிரி தான் தலை கழிவறைனா ஒரு ஷிட் ரூம் ரெஸ்ட் ரூமில் அந்த அட்வைஸ்லாம் வந்து ஷிட்ஸ் தான். ஸோ அதான் வந்து கழிவறை கழுத்து மம்பிள் வந்து எப்படின்னா என்னோட ஆல்டர் ஈகோஸ் எல்லாமே தலை. ஸோ எல்லா ஆல்டர் ஈகோஸ்க்கும் அந்த ஒரு பாட்டில் உயிர் வந்துடும். ஒரு பாட்டு பண்ணுறதும் ஒரு ஆல்டர் ஈகோ கான்செப்டில் தான் அந்த லாட் போயிட்டே டிசைன் பண்ணும். ஸோ அந்த எல்லா ஆல்டர் ஈகோஸும் வந்து ஒரே பாட்டில் வருவானுங்க. மம்பிள் அவுட் ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து நான் பாடுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிற ஆல்டர் ஈகோ தான் வந்து நோ ஜோக் பாட்டையும் அடுத்த பாட்டையும் பாடினது. ஸோ இவங்க பாட்டு வந்ததுலாம் வந்து விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கும். நான் யூஸ் பண்ண வேர்ட்ஸு நான் யூஸ் பண்ணியிருந்த அந்த லாங்குவேஜே வந்து அந்த 3 பாட்டில் வேறு மாதிரி இருக்கும் தலை. நோ ஜோக் பாட்லேயும் லாட் போய்ட்ரிலையும் டோட்டலாகவே தமிழாக இருக்கும், ரொம்ப வேறு மாதிரி இருக்கும், சவுண்டிங்ஸாகவும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எனக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டிஸை டிஃபைன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருந்தேன் தலை. எனக்கு ரொம்ப ஹார்ட் மியூசிக் பிடிக்கும், பயங்கரமான மியூசிக், ராக் மியூசிக், ஹார்ட் மியூசிக் கேட்பேன், ரொம்ப ஸ்லோ மியூசிக் கேட்பேன், ரொம்ப ஸ்லோ டெம்போ கேட்பேன், லோஃபை கேட்பேன், வெறும் ஆம்பியன்ஸ் மட்டும் வச்சு பாட்டு பண்ணலாமான்னு யோசிப்பேன், சத்தமே இல்லாமல் இந்த ஏசி சவுண்டில் ரெக்கார்ட் பண்ணலாம், இதை மட்டும் வச்சு பாட்டு பண்ணலான்னு கேட்பேன், ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருக்க பிடிக்கும். இது எல்லாமே அப்பப்போ என்னோடய மைண்டு மாறுறதை பொறுத்து நான் ஒரு பாட்டு எழுதுவேன் தலை. ஸோ அது எல்லாமே அந்தந்த கேரக்டராகவே நான் விட்டுறேன், அந்த ஆத்தென்டிசிட்டி அப்படியே அதுக்குள்ளே விட்டுறேன். புரியுது. நைஸ். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் நீங்கள் வந்து ஸ்கூலில் வேகமாக பாடி லாட் போயட்ரி வரைக்கும் வந்தது. செம. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, ஓகே, பாட்டு போட்டாச்சு, ஸ்ட்ரீம்ஸ் வருது, யூஆர் எஸ்டாப்ளிஷிங் யுவர் செல்ஃப் அஸ் அன் ஆர்டிஸ்ட், இண்டிபெண்ட்டாக உங்களுக்குன்னு சாண்டிங்கிற ஒரு ரேப்பர் உருவாயிட்டாரு. இப்போது அந்த கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறது எப்படி இருக்குது? நீங்கள் வரும்போது நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாலும் உங்களை உள்ளே கொண்டு வராங்க. ஆஸ் யூ ஆர் கெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி எப்படி இருக்குது? ஸோ அது எப்படி இருக்குன்னா வந்து நம்ம பக்கத்தில் ஆல்ரெடியே வந்து ஒரு கதை தெரிஞ்ச ஆளுங்க ஒரு 2-3 பேர் இருக்காங்கன்னா, ஸோ நம்மளுக்கும் கதை தெரியும் அப்படின்றவனுக்கு எதிரில் தெரியும் தலை. கதை தெரிஞ்ச ஆளுங்க கூட இருக்கிறதுனால கதைக்காரனுங்க தான் எல்லாரும் அப்படின்ட்டு வந்து நினச்சிப்பாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு ப்ளஸ்ஸு நம்மளுக்கு. அதையும் மீறி உண்மையாலே வந்து நல்லா எங்கள் டீம்லேயே இருக்கிற எல்லா ரேப்பர்ஸுமே வெரி குட் ரேப்பர்ஸ். தர லோக்கல் பசங்களில் இருக்கிற எல்லாருமே வந்து சூப்பராக எழுதுகிற ஒரு ரேப்பர்ஸ் தான் தலை. ஸோ அதனால் வந்து கல்ச்சரில் எப்படி இருக்குன்னா வந்து சீனில் எப்படி பார்த்தாங்கன்னா தர லோக்கல் பசங்க வந்து வள்ளுவர் பாஷி அப்போலேருந்தே பண்ணிட்டு வர மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களை வந்து. அவங்கள பிரித்து பார்க்காம அவங்க எந்த ரன்னை ஸ்டார்ட் பண்ணாங்களோ நாங்கள் அதே ரன்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே பார்க்க ஆரம்பித்ததுனால எல்லாத்துலேயும் ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்க்குறவங்களாம் நம்ம பசங்கடா இவங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே எந்த ஒரு அட்டிக்கு போனாலும் சரி, தர லோக்கல் பசங்கன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வர இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ரேப்பர்ஸை கூட கேளுங்க தலை, யாருமே வந்து பிடிக்காது அவனுங்களே அப்படின்ட்டு பீஃப் வச்சுக்கிற மாதிரி யாருமே பேச மாட்டானுங்க, ஆப்ஸ்ன்னு யாருமே சொல்ல மாட்டானுங்க. ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து அவங்க விட்ட லெகசி தான், அவங்கள வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால. ஸோ எங்களையும் வந்து அதே மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. அது வந்து எங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது ஆக்சுவலி. ஆமாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க, ஸோ நீங்கள் இந்த ஹிப்ஹாப் கம்யூனிட்டியில் இப்போ ஒரு மெம்பர் ஆகிட்டீங்க, நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க, ஒரு இன்ட்ராக்டிவ் சொல்லுவீங்க. ஸோ தமிழ் ஹிப்ஹாப் இண்டிஸும் இப்போ வளர்ந்துட்டு இருக்கு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ட் கம்பேர் டு அதர் ஹிப்ஹாப்? இப்போ என்ன சொல்கிறது, 2018-14 நீங்கள் நார்த்தில் வந்துருச்சு. ஆமாம் எக்ஸாக்ட்லி. ஸோ நீங்கள் ஆரம்பிக்கும் போது 10 சாங்ஸ் கிரியேட் பண்ணும்போது நார்த்தில் யூ ஹேட் அ மாடல் தட் இஸ் சார்ட் ஆஃப் பீங் சக்ஸஸ்ஃபுல். கரெக்ட். இது ஃபியூச்சரில் இது பாப் ஆகும் அப்படின்னு ஒரு ஹோப் அதெல்லாம் வந்திருக்கும்ல. அந்த அப்போ இருக்கிறவங்க அவங்களோட மைண்ட் செட்டுக்கும் இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க? அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ, நான் கற்றுக்கிட்ட ஹிப்ஹாப் ரிலீஸ் பண்ணும் போதெல்லாம் வந்து அப்போ வந்து எம்சி ஸ்டான் வந்து வாட்டான்னு ஒரு பாட்டு விட்டுருந்தான். வாட்டா வந்து ஹிட்டு, டிஸ்ட்ராக் வேறு எமிவேக்கு. ஸோ அங்கே நான் அந்த இடத்துல வந்து கல்ச்சர் பூம் ஆனதே அந்த டிஸ்ட்ராக்கால தான் அப்படின்னு பார்க்குறேன் தலை. எனக்கு வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என் ஐடியாலஜி படி நான் அப்படி தான் பார்க்குறேன். ஒரு டிஸ்ட்ராக் தான் வந்து ஒரு பெரிய லெவல் ஆஃப் ஆடியன்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்தது. அதுக்கப்புறமே வந்து ஒரு கல்ச்சுரல் ஷிஃப்டே நடந்துச்சு. எல்லாருமே பாய்ஸ் பார்த்தீங்கன்னா, கேங்காக போகிற எல்லா பாய்ஸையும் பார்த்தீங்கன்னா பேகி தான் போடணுன்னு ஆசைப்படுவானுங்க. ஸோ ரொம்ப மாடர்னாக ட்ரெஸ் பண்ணணுன்னு தான் நினைப்பானுங்க இப்போ இருக்கிற ஃபேஷனாக கூட பார்த்தீங்கன்னாலும். ஸோ கல்ச்சராகவே வந்து எல்லோரும் ஒரு ஹிப்ஹாப் ஸ்டைல்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
எல்லாருமே ஹிப்ஹாப்பே வருது. ஹிப்ஹாப்பே வருது. அங்கே வந்துருச்சு. கொல்கத்தாவில், டெல்லியில், மும்பைலலாம் நான் கற்றுக்கிட்ட ஹிப்ஹாப் விடும் போதே வந்துருச்சு தலை அங்கே. ஸோ அங்கெல்லாம் பூமு வச்சின்னு இருக்கிறாங்க. இங்கே வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்தே வருது. நான் விடும்போது வந்து ஆல்பம் சாங் அப்படின்னா அது ஒரு ஆல்பம் சாங், ஒரு சாங் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஓகே, ஒரு பாடல் ஆல்பம் பண்ணியிருக்கேன்டா நான் அப்படின்னா ஒரு பாடல் அப்படின்னு நினச்சிப்பாங்க. 11 பாட்டுடா ஒருத்தா, ஒரு பாடல் இல்லடா, 2 வருஷம் உட்காந்து நான் முக்கிய நான் வந்து ஆல்பம்னா என்ன, இபினா என்ன, எல்பினா என்னன்னே ஒரு வாட்டி ஒரு போஸ்ட் எழுதி போட்டேன் தலை. ஸோ என்ன அப்புறம் வந்து நம்மளை வந்து கம்மியாக நினச்சிருவானுங்க. அப்படி முதல்ல நம்ம என்ன பண்றோம்னாச்சு தெரியணும்ல, அதனால நானே எழுதி போட்டேன் தலை. இது கண்டிப்பா ஐ திங்க் இந்த கல்ச்சர் ஷிஃப்ட் ரொம்ப நானும் இது கவனிக்கிறேன். நான் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் ப்ராப்பரா ஐ திங்க் கவனிக்க ஆரம்பிச்சது. அது எனக்கு வந்து முன்னாடியெல்லாம் எப்படின்னா ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பாட்டு தனியா விடுவாங்கன்னே தெரியாது. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கேட்ட இங்கிலீஷ் பாட்டு வந்து எம்என்எமோட நாட் அஃப்ரேட். ஓகே, நான் கேட்ட அடுத்த கேள்வி, மச்சான் இது எந்த படத்துல வரும்? நான் வந்து சத்தியமா சொல்றேன், அதாவது இங்கிலீஷ்ல படம் எடுப்பானுங்க, அதுல பாட்டு வரும், அதுல ஒரு பாட்டு இது போல எனக்கு அது அப்புறம் இல்ல மச்சான் இவன் தனியா பாடுனா. ஆமா, அது எப்படி தனியா பாட என்ன ப்ரோ சொல்றீங்க? ஓகே, தனியா பாடுறான் புரியல. அப்புறம் வந்து எனக்கு 9th 10th தான் ஒழுங்கா புரியவே ஆரம்பிக்குது. இது ஒரு விஷயம், இவனுக்கு தனியா பாடி அது ஒரு லேபிள், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பதான் புரிய ஆரம்பிக்குது இதெல்லாம். ஸோ அப்படி பண்ணும்போது அப்புறம் கரெக்டாக கொரோனா வருது கொஞ்சம், அப்புறம் அதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஓகே ஓகே. ஆனால் அப்பவும் நான் தமிழில் இண்டிபெண்டன்ஸ் எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் 2020 அறிவோட திருக்குறள் வருது. ஓகே, அப்போதான் நான் பொலிட்டிக்கலாவும் ரொம்ப இன்க்ளைன் ஆகி படிச்சு நிறையா. ஓகே, அப்போ அது ஃபயரா அப்படின்னு இருக்கும்போது அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல தான் நமக்கு இங்க இவ்வளோ பெரிய. அண்ட் அது எப்படின்னா ஐ திங்க் நான் அது க்ரோ ஆக, நீங்க சொல்றீங்களா 2018 அங்க வந்துருச்சுன்னா அந்த கல்ச்சரல் ஷிஃப்ட் 2020 ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, இங்க ஆரம்பிச்சிருச்சு ப்ரோ. சொல்ல போனா இந்த கொரோனால தான் வந்து ஆரம்பிச்சது. அது நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் வாரம் நான் அறிவு எனக்கு தெரியும்னா என் பக்கத்துல இருக்க தெரியாது. ஓகே, செகண்ட் வாரம் அவன் எனக்கு கேபிள் ரெக்கமெண்ட் பண்ணுவான், யாரா நீங்க அப்படின்னு இருக்கும். ஸோ எனக்கு வந்து அது அந்த அந்த growth அப்படியே தெரியுது எனக்கு. ஓகே, வேர் லைக் people are noticing. அப்புறம் 2-3 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் பாட்டு வைரல் ஆகுது, அறிவோட பாட்டு வைரல் ஆகுது, பால் டப்பா வெடிக்கிறான். அதெல்லாம் நடக்கனாக்க ஓ ஷிட். ரேடியோ இப்போ என்னோட பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் வந்து நான் ரேடியோல பாட்டு கேட்கறேன். லைக் எனக்கு பர்சனலா ஒரு பாட்டு வந்து ரேடியோல கேட்டுருச்சுன்னா நீங்க வந்து அது என்ன சொல்ற, இப்போ நாம காசு கொடுத்து ஸ்பாட்டிஃபைல கேட்போம், சில பேர் சன் மியூசிக்ல டாடா ஸ்கை காசு கொடுத்து போட சொல்லுவாங்க. ரேடியோல இப்போ ஒரு எல்னி கடைக்காரல ரேடியோ தான் இருக்கும். ஆமா, கரெக்ட். இதல எங்கயோ இருக்கிற எல்னி கார்ல இன்னும் இண்டி பாட்டு ஓடுது. ஆமா, ஓடுது. எனக்கு வந்து அது அப்பதான் அது வந்து அந்த அந்த ஃபயர் எனக்கு புரியுது. ஓ ஷிட், இட்ஸ் ஹேப்பனிங். அதோட மெயின்ஸ்ட்ரீம் என்னது, அந்த அதாவது நான் என்ன பாட்டு கேட்க முடியும்ங்கற கண்ட்ரோல் அவன்கிட்ட இல்ல. ரேடியோ கேட்டனா 4 ஸ்டேஷன்ல போடுற பாட்டு தானே அவனுக்கு. ஆமா, அவனே அந்த பாட்டு தான் கேட்கறானா, அதோட என்ன மெயின் ஸ்ட்ரீம் புரியுது. சோ எனக்கு வந்து அது ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் அந்த ஷிஃப்ட் வந்ததுக்கு அப்புறம். ஓகே, ஹவ் அந்த அப்பதான் வருது அது. ஆமா, அந்த ஷிஃப்ட் அப்பதான் ப்ரோ வருது. ஒரு 2020 கொரோனா பீரியட்ல ஷிஃப்ட் வருது. கொரோனா பீரியட்ல ஃபேன்ஸா இருந்த நிறைய பேர் வந்து ஆர்டிஸ்டா ஆயிட்டாங்க. நிறைய ஆர்டிஸ்ட் வர ஆரம்பிச்சாங்க. நிறைய ஆர்டிஸ்ட் வர ஆரம்பிச்சதுனால இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க, 300 பேராக மாறுறாங்கன்னா 300 பேருக்கும் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க. இப்படி தான் வந்து அப்படியே டெவலப் ஆகுது. ஆமாம், 300 பேருக்கு 5 ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1500 பேருக்கு ஹிப்ஹாப்னா என்னன்ட்டு தெரிய வருது. 1500 பேர் சும்மா தமிழ் ஹிப்ஹாப் அப்படின்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுவான். அது அப்படியே வளர்ந்து 3000 பேருக்கா. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மல்டி ஆனது வந்து கொரோனா பீரியடில் தான் ப்ரோ. அந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய பேருக்கு நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டே நடந்திருக்கு. நிறைய பேர், எவ்வளோ பேர் வந்து என்னென்ன பண்ண ஆரம்பிச்சானுங்க, வெட்டியா இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு விதத்தில் நிறைய பேர் நிறைய ஸ்கில் டெவலப். ஆமாம், உண்மையிலே நிறைய ஆர்டிஸ்ட் உருவாந்தே வந்து கொரோனால தான் ப்ரோ. ஸோ கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மக்கள்லாம் அடைஞ்சிருந்ததுனால வெளில ஊர் சுற்றணும் அப்படின்ட்டு முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இந்த வெளிநாட்டை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணது, இந்த வெளி கல்ச்சரெல்லாம் இப்போ வந்து அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் வந்து இது வந்து ட்ரெண்டு ப்ரோ. நம்ம போடுற இந்த பேகி வந்து ட்ரெண்டு 80ஸ்லேயே ட்ரெண்டு. பிரபுதேவாலாம் போட்டுன்னு ஆடுவார், நடுவில் மறைஞ்சிச்சு, மறுபடியும் இப்போ இதை தான் பீப்புள் ரசிக்கிறாங்க. சைக்கிளாக அது வந்து அந்த ஸ்டைல் வந்து ரிப்பீட் தான் ஆகிட்டு இருக்க போகுது. அந்த ட்ரெண்டை பிடிச்சிட்டு இப்போ வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து ரசிக்கிறானுங்க ப்ரோ.
புரியுது. அது ஆமா. அகைன் அந்த ஹிப் ஹாப் இஸ் கமிங் இன்டு தி ஆமா. அப்போ கூட அந்த பிரபுதேவா டைம்ல கூட எனக்கு கேட்ட அது வந்து ஒரு எலிட் பீப்புளுக்காக மட்டும் தான் என்னோட புரியுது. ஒபினியன்ல. ஆமா ஆமா. ஏன்னா இப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது கூட இங்கிலீஷ் பாட்டு வந்து பொதுவா சொல்லணும்னா லைக் என்ன சொல்றது, கொஞ்சம் வெல் ஆஃப் பீப்புள் தான் இங்கிலீஷ் பாட்டுலாம் கேட்பாங்க. புரியுது. நான் அப்படி அந்த பாட்டு சொல்ல வரல ப்ரோ. அந்த பாட்டு வந்து எப்படி ரீச் ஆகுதுன்றது வேற. பட் அந்த பாட்டு இருந்த காலத்துல, பீரியட் வந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருந்த மக்களை சொல்றேன். அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த காஸ்டியூம் ஸ்டைல்ஸ், ஃபேஷன், கல்ச்சர் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அந்த ராக் அண்ட் ரோல் கல்ச்சர் தான். அங்கிருந்து ஆமா, இங்க வந்தது ராக் அண்ட் ரோல் கல்ச்சர் தான். பெரிய பேண்ட் தான் போட்டுன்னு இருப்பாங்க. எங்க அப்பாவே வந்து பெரிய ஒரு ஃபேஷனான ஆளு ப்ரோ. அவர்லாம் அந்த மாதிரி எவ்வளோ பேண்ட் வச்சுன்னு எங்க தாத்தா கிட்டலாம் அடி வாங்கி இருக்கிறாரு. அந்த மாதிரி பேண்ட் போட்டாலே. ஸோ அதுதான் திருப்பி ரிப்பீட் ஆகி இப்போ நம்மளுக்கு திருப்பி பூம் ஆகுது. இப்போ ஹிப்ஹாப்பாக பூம் ஆகுது. அப்போ ஒரு ராக் அண்ட் ரோல் கல்ச்சராக பூம் ஆனது இப்போ ஹிப்ஹாப்பாக வந்து கம்யூனிட்டியாகவே வந்து பூம் ஆகுது தலை. இங்கே என்ன மேட்ருனா, இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப்குள்ளேயே வந்து இவ்வளோ எலமெண்ட் இருக்குது. இந்த பிரேக்கிங்கு, பாப்பிங்கு, ரேப்பிங்கு, கிராஃபிட்டி அப்படின்னு எல்லாமே இருக்குது தலை. இதில் பார்த்தீங்கன்னா டான்சர்ஸ்குள்ளே ஒரு ஹிப்ஹாப் ஆடுறாங்கல்ல, அங்கே அவ்வளோ ஒற்றுமை இருக்குது. அவ்வளோ டான்சர்ஸ் இருக்காங்க. இங்கே ஒரு டான்ஸ் பேட்டில்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் வந்து ரேப்பர்ஸ்குள்ளே வந்து அது இல்லை. இங்கே தமிழ் ரேப்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் ரேப்பர்ஸ்க்கு என்ன ஈவெண்ட் தலை நடக்குது இங்கே. ஓபன் மைக் நடக்கும். அதுல ஓபன் மைக் நடக்கும். ஓபன் மைக்கு காசு கொடுத்துட்டு போய் பாடணும் நாங்க. கடைசி வரைக்கும் ஓபன் மைக் காசு வாங்குறாங்க. ஓபன் மைக்கு அதுவும் ஆர்டிஸ்ட் காசு கொடுத்துட்டு போய் பாடணும்ன்றானுங்க. என்னடா அப்படின்னு சத்தியமா அது புரியல. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து யாரும் எடுத்து பண்ண மாட்டாங்க. இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டுன்ட்டாங்க. நம்மளே இண்டிபெண்ட்டாக நம்மளுக்குள்ளேயே வந்து ஆளுங்களெல்லாம் சேர்த்து நம்மளுக்குன்னு ஒரு ஈவெண்ட் நடத்திக்கணும். நம்மளே வந்து நம்மளுக்குன்னு ஒரு அவார்ட் ஷோ ஏதாச்சும் குத்துக்கணும். நம்மளே வந்து நம்மளை ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டா தான் ப்ரோ உண்டு. இந்த மெயின் ஸ்ட்ரீமும் இதுவும் நீங்கள் சொன்னீங்கல்ல, அங்கே வந்து மெயின் ஸ்ட்ரீம் எமினம் பாட்டு கேட்டேன், இது ஒரு சினிமா பாட்டாக தான் இருக்கும்னு நீங்கள் சொன்னீங்களே, அதுதான் ப்ரோ இங்கே இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசமே. இங்கே வந்து படத்துக்கு 5 பாட்டு இருக்குது. அதனால் எல்லா நான் இப்போ வந்து எங்கள் ஊரில் நான் பாட்டு பண்ணுறேன் அப்படின்னா, இது வச்சு படத்தில் வாய்ப்பு வாங்கிடுவேன் தானே அப்படின்னு கேட்பாங்க என்ன. அவங்க மென்டாலிட்டியே வந்து நான் பாட்டு எழுதுறேன், பாட்டு பண்ணுறேன்னா நான் படத்தில் பண்ண போகிறேன் அப்படின்றது தான். ஒரு இண்டிபெண்ட்டாக என்னால் பண்ண முடியுன்றது வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குன்னே தெரியாது ப்ரோ. இந்த பாட்டுனால என்ன யூஸ், நான் எதுக்கு எழுதுறேன், நீ எழுதி என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் பார்த்தா நம்ம என்னோட சந்தோஷத்துக்காக தான் எழுதுகிறோம், சுயநலத்துக்காக தான் எழுதுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் என்ன ரீசன்னு தேடி பார்த்தா, மற்றபடி வந்து முட்டு கொடுக்க நிறைய ரீசன் இருக்கும். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் கேட்டால் அவனோட ஈகோவை டச் பண்ணி கேட்டால் அவனோட சுயநலம், அவனுக்கு எழுதணும்னு தோந்து எழுதுறான், அவள் தான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை ப்ரோ. ஆமாம், செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன், அவ்வளோதான். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தோம் ஆக்சுவலி, யூனிட்டி பிட்வீன். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் இல்லாததுனால ரேப்பர்ஸ் எல்லாருமே வந்து பிரிஞ்சு தான் ப்ரோ இருக்காங்க. அந்த யூனிட்டி தான் வந்து மேட்ரு. இதை வந்து எனக்கு முன்னாடி இருந்த எந்த ரேப்பரை கேட்டாலும் ரேப்பர்ஸ்குள்ளே யூனிட்டி இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ரேப்பர்ஸ் கேட்டாலும் யூனிட்டி இல்லைன்னுவாங்க. ஆனால் இப்போ இந்த கல்ச்சரில் இப்போ கரண்ட் சீனில் இருக்கிற ரேப்பர்ஸ் எல்லோரும் யூனிட்டியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்து சரியான கைடன்ஸ் தான் இல்லை, என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பாய்ஸ் யாருக்குமே தெரில, இன்க்ளூடிங் மீ. ஒரு கைடிங் ஃபோர்ஸ். எல்லாரும் வந்து எங்க பெர்ஃபார்ம் பண்றது, எல்லாரும் வந்து எங்க கேதர் ஆகிறது. ஓகே. ஸோ எந்த மாதிரி வந்து ஈவெண்ட்ஸ் நடத்தலாம். ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்ச எவ்வளோ ரேப்பர்ஸ் இருக்காங்க. எவ்வளோ ரேப்பர்ஸ் வந்து எனக்கு தெரியாமலே எவ்வளோ ரேப்பர்ஸ் இருக்காங்க ப்ரோ. அவ்வளோ ரேப்பர்ஸ் இருக்கிற இடத்துல வந்து ரேப்பர்ஸ்க்கான ஒரு ஈவெண்ட் வந்து ஹிப்ஹாப் தமிழா நடத்தினா தான் உண்டு. ஹிப்ஹாப் தமிழான்னு ஒருத்தர் வந்து ஒரு ஈவெண்ட் நடத்துறாருன்னா அதுதான் வந்து ஒரு ரேப்பர் ஈவெண்ட்டாகவே தெரியுது. மற்றபடி வந்து நடக்கிற எல்லாமே வந்து நம்ம பண்ணுறது தான் ப்ரோ. நம்மளே நம்மளுக்கு பண்ணிக்கிட்டது தான். கம்யூனிட்டிக்குள்ளேயே தான். ஆமா, ஒரு பாயிண்ட் அந்த கம்யூனிட்டி எக்ஸாஸ்ட். சோ கேப் இருக்கு. ஒரு கேப் இருக்கு, அது ஃபில் பண்ணலாம். ஆமா. இந்த மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க 5 பாட்டு நான் படத்துக்கு தான் பண்ண போறேன் அப்படின்னு நினச்சிடுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதே அதனால தெரியாம போச்சு. ஹாலிவுட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் படத்தில் பாட்டு இருக்காது. ஆனால் மியூசிக் லவர்ஸ் அவ்வளோ பேர் பாட்டு கேட்கணுன்னா என்ன பண்ணணுன்னா அவங்க இந்த மாதிரி தனி ஆர்டிஸ்ட்டை தான் கேட்டாகணும். இங்கே அந்த மாதிரி வந்து மியூசிக் லவர்ஸு தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்தாலுமே சினிமா பாட்டு இருக்குது அவங்களுக்கு.
சினிமாலே அவ்வளோ பாட்டு வருது, சினிமா பாட்டை கேட்குறாங்களே தவிர இப்படி ஒரு கம்யூனிட்டி இயங்குதுன்றதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது ப்ரோ. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வருது இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்லாம். ஆமாம், நானும் மாறிட்டு இருக்குன்னு தான் ப்ரோ நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக பெருசாக மாறிடும்னு நினைக்கிறேன் நான். அது வந்து நமக்கு இப்போ நமக்கு வந்து மாறி இருக்கு. நம்ம திரும்பி பார்க்கறதுக்குள்ள அது எனக்கு எப்படின்னா, நான் சொல்லி இப்போ எனக்கெல்லாம் இப்போ என்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நான் யோசிச்சா, ஓகே, ஐ திங்க் அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் கூட கேட்டுட்டு சினிமா பாட்டு கேட்காம இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து இங்கிலீஷ் சாங்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வர ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ் கேபாப் கேட்குறானுங்க. ஸோ அவனுங்களுக்கு அந்த மாதிரி கேட்க ஆசை பழகின ஒன்று நம்ம ஊரில் யார் இந்த மாதிரிலாம் பண்ணுறானுங்கன்னு சர்ச் பண்ணுறானுங்க. பண்ணி அதை நம்மளெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணுறானுங்க. நம்மளை வந்து அப்ரோச் பண்ணுறானுங்க. என்கிட்ட வந்து யாருன்னே தெரியாத ஒரு கிராமத்தில் கால் மீ லவ்வர் பாய் அப்படின்னு ஐடி வச்சிருக்கிற டைப் ஆஃப் காய்ஸ்லாம் வந்து என்கிட்ட எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, ஹிப்ஹாப் உங்களோட சாங்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது, நான் ரொம்ப வருஷமாக ரேப் கேட்பேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு மக்கள் அதை வந்து ஒத்துக்கணும். இல்லை, அது ரீச் ஆயிடுச்சுங்கிறது நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ என்ன சொல்கிறது, எனக்கும் நான் சொல்லுவேன், இப்போ என்னோட ஃபேமிலியிலே இப்போ ஊரில் எனக்கு தெரிஞ்ச பேர் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், நான் சிட்டியில் இருக்கேன், ஃபாரின்ல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ். நான் வளரும் போது ஃபாரின்ல இருக்க என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த என்ன சொல்றது, இந்த கல்ச்சர்ல வந்து அஹெடா இருப்பாங்க. ஓகே, வாட் இஸ் ஹேப்பனிங், இதான் கூகுள், இதான் டச் போனு, ஓகே, எலக்ட்ரிக் டூத் பிரஷ், ஓகே அப்படி இருக்கும். ஆனா அது கண்டிப்பா இன்கமும் ஒரு ரீசன், மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. ஆனா அந்த ஆக்சஸ் வந்து முக்கியமான ரீசன். ஆமா, ஏன்னா முன்னாடியே கிடைச்சிடுது, கண்ணு முன்னாடி இருக்கு. கரெக்ட். அப்புறம் ஒரு 2010-12ல எனக்கும் அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் எனக்கே உணர முடியல. ஓகே, நான் இங்கிலீஷ் பேசுறேன், அவங்க இங்கிலீஷ் பேசுறாங்க. நான் பார்த்த இங்கிலீஷ் படம் நான் தியேட்டர்ல பாக்குறேன், அவங்களும் தியேட்டர்ல பாக்குறாங்க. முன்னாடி இங்கிலீஷ் படம் தியேட்டர்ல கிடைக்காது, ஓட ரிலீஸே பண்ண மாட்டானுங்க, ஸ்டார் மூவிஸ்ல தான் பாக்குறேன். சோ நான் பாக்குறேன், அவங்க கெட்ட வார்த்தை பேசுறாங்க, நானும் கெட்ட வார்த்தை பேசுறேன். கட்டு ஒரு 5 years 2015-16. ஓகே. ஆனா இந்த கேப் வந்து இப்போ நான் உணர்ந்த கேப்பை நான் ஊர்ல இருக்க ரிலேட்டிவ்ஸ்ட்ட பாப்பேன். ஓகே, கல்ச்சரல்ல. ஆமா, 2015 அவங்க என்னோட ஹெடா இருக்காங்க, ஒரு அளவுக்கு இருக்காங்க, கேபாப் ஃபாலோ பண்றாங்க, புரியுது, கான்சர்ட்ஸ்க்கு போறாங்க, ஊர் தாண்டி கான்சர்ட்ஸ் போறாங்க. யா ப்ரோ, மெட்ராஸ்ல கான்சர்ட் நடக்குது சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க, பெங்களூருக்கு போறாங்க, கோயம்புத்தூர் போறாங்க, வெளியே வர. ஏன்னா வந்து மக்களுக்கு வந்து வீட்டில் இருக்க பிடிக்கல ப்ரோ, பிடிக்கல. அண்ட் அந்த உலக பார்வை வந்து ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் போய் சேருது. கரெக்ட், ஆமா. ஸோ அந்த ஹிப்ஹாப்ங்கிறது மெயின் ஸ்ட்ரீம். அது கோவிட்ல இப்போ இது 2015ல நான் உணர ஆரம்பிச்சிட்டேன். கோவிட்ல நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்போ வந்து எனக்கு ஊர்ல இருக்க ரிலேட்டிவ்ஸ், நான் என் ஃபாரின்ல இருக்க ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரே கல்ச்சர், ஒரே கம்யூனிட்டியை ஃபாலோ பண்ற மாதிரி, ஒரே சேம் கைண்ட் ஆஃப் வைப்ஸ்ல இருக்க மாதிரி இருக்கும். சோ சேம் நாலேஜ் ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். அது எனக்கு வந்து அது கண்டிப்பா உணர்றேன். சோ ஐ திங்க் நீங்க சொல்ற மாதிரி ஒரு 20 years from now ஒரு குழந்தை வந்து சினிமால ஒரு பெரிய மூவி ஸ்டாரோட படம் பாட்டு ரிலீஸ் அது கேட்காம கூட போக வாய்ப்பு இருக்கு, நிறைய இருக்கு ப்ரோ. ஏன்னா வந்து மக்களே வந்து இப்போ என்னன்னா பெரிய பெரிய லேபிள் கிட்ட போயிட்டு பாட்டு கொடுக்கணும் அப்படின்றத தாண்டி இப்போ ரேப்பர்ஸே வந்து புரிஞ்சுக்கிறானுங்க, லேபிள்ஸ் கிட்ட கொடுத்துட்டு நம்ம இதிலேருந்து இப்போ நான் ஒரு பாட்டு பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன் ப்ரோ, இப்போ வந்து 1000 வியூஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு அதில் 1 கோடி வியூஸ் இருந்தால் எனக்கு தான் ப்ரோ அது லாபம், அந்த ஃபுல் ப்ராஃபிட். ஆமாம், இது எல்லாருக்குமே தெரியுது, எனக்கு நல்லாவே தெரியுது. ஒரு 10 வருஷம் கழிச்சு ஹிப்ஹாப் இங்கே எந்த அளவுக்குள்ள இருக்கும் அப்படின்றது. ஸோ லேபிள்ஸை கூட இப்போ நம்புறதில்லை. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து இண்டிபெண்ட்டாக எப்படி பண்ணணுன்ட்டு இதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணிட்டாலே போதும் ப்ரோ. கொஞ்சம் வந்து வீட்டை சமாளிக்கிறதுக்கு காசு, கொஞ்சம் பாட்டு பண்ண காசு, இது மட்டும் வாழ்க்கையில் கட்சிட்டா அவங்க வந்து தனியாகவே வந்து ஆமாம் ரிப்பீட் தான் இது. ஏன்னா இந்த ரிப்பீட் வந்து எனக்கு அடுத்து வரவனுக்கு ரொம்ப நாள் இருக்காதுன்றேன். நான் வந்து இந்த சைக்கிளை வந்து ஒரு 2.5 வருஷம் ஓட்டினேன்னா எனக்கு அடுத்து பண்ணுற ஒரு ரேப்பர் வந்து இந்த 2 லைஃப் வாழ்கிற லைஃப் இருக்குல்ல, ஒரு வேலையும் பார்த்துட்டு பாட்டையும் பண்ணிவிட்டு ஆர்டிஸ்ட் லைஃப்பையும் வாழ்கிற லைஃப்பை வந்து ஒரு 6 மாதம் தான் அவன் வாழ்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் பண்ணும்போது அவன் பண்ணுற சாங்கே கேட்கறதுக்கு ஒரு வைடர் ஆடியன்ஸ் இருப்பாங்க, மார்க்கெட் பெருசாக இருக்கும், மக்கள் ஆடியன்ஸாகவே ஹிப்ஹாப் கேட்குற பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு பையன் ரேப்பர் ஆக போகிறான்னா அவன் விடுற சாங்ஸை கேட்கறதுக்கே வந்து இப்போ இருக்கிறத விட ஒரு 4 மடங்கு அதிக ஆட்கள் இருப்பாங்க டெஃபினட்டாக. கண்டிப்பாக நானும் யோசிக்கிறேன். இப்போ நான் வந்து இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு பையன் வந்து 6ஆம் கிளாஸ் படிக்கிறான்னு வைங்களேன், நாம் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது கம்பேர் பண்ணுவோம். ஓகே,
நம்ம வீட்டில் போய் அம்மா நான் ரேப்பரா போகிறேன் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது. குத்தம் கூட சொல்ல முடியாது அவங்களுக்கு. அது வந்து ஒரு இவன் என்ன ஏதோ கனவு உலகத்துல வாழ்றான் என்ன வார்த்தை சொல்றான் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஆனா இப்போ அந்த புள்ள போய் சொல்லுச்சுன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் he can say அறிவுன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் பாட்டு பண்றான் பாருங்க, இந்த மாதிரி பண்ணு அப்படின்ட்டு அவங்க எழுத்து காட்டுவாங்க ப்ரோ. டெஃபினட்டா so they can point and say that there are people who are making it and அவங்க எல்லாம் பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது ஆர்ட் அண்ட் அந்த மக்களை திருட்டுறது தான். பெரிய பேக்ரவுண்டுக்கு மேபி ஒரு அது நம்ம அது அவங்கவுங்களுக்கு அவங்கங்க பெனிஃபிட் இருக்கும். கரெக்ட் ப்ரோ. மேபி தே ஹேவ் டிஸ்அட்வான்டேஜ். ஆனா அதுக்காக இது வந்து இட் இஸ் டெஃபினெட்லி மோர் ரீச்சபிள். முன்னாடி பெரிய இடத்துல இருந்து மட்டும் வர இடத்துக்கு இப்போ யார் வேணாலும் ஈஸியா வர முடியும். கண்டிப்பா அந்த ஒரு கேட்டை தான் ப்ரோ ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. நீங்களும் சரி நானும் சரி. இந்த எல்லாமே இப்போ இந்த பீரியட் ஆஃப் டைம்ல நடக்குது இல்லை, நம்ம பண்ணுற இந்த பாட்காஸ்ட்டோ நான் ரிலீஸ் பண்ணுற சாங்ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைமில் ரிலீஸ் ஆகிற இந்த எல்லாமே வந்து அந்த கேட் ஓப்பனிங்கான ஒரு விஷயம் தான் ப்ரோ. நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக க்ராக் பண்ணிவிடுவாங்க. நான் சொன்ன மாதிரி அவனுக்கு பெருசாக ப்ரொமோஷன் தேவைப்படணுன்ற அவசியம் இருக்காது. அவன் பெரிய லேபிள் அப்ரோச் பண்ணி தான் வீடியோ பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. அவனால் வந்து ஒரு பாட்டை விட்டானா ரெண்டாவது பாட்டுக்கு அவனாலே அவனோட வீடியோ சாங் எடுக்கிற அளவுக்கு காசு வரும் ப்ரோ. ஸோ ரொம்ப ஈஸியாக ஆகிடும் நம்மளோட ஃபியூச்சர் ஆர்டிஸ்ட். ஃபியூச்சர் பண்ற ஃபியூச்சர்ல வர அந்த மார்க்கெட்டே एक्चुअली மேபி நீங்க சொல்றது இப்போ இருக்க கரண்ட் ஆர்டிஸ்ட் ஆர் growing the market. அதுவா இன்னும் ஆக்சுவலா grow ஆல நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தான் grow பண்ணிட்டு இருக்கோம். நான் அதை வந்து ஃபீல் பண்ணிட்டேன் ப்ரோ. நம்ம பண்றது வந்து ஒரு ஒர்க். ஸோ இதுக்கு வந்து ப்ராஃபிட்டா நம்ம பார்த்தோம்னா அஸ் அ ஃபினான்ஷியலா காசு தான் மேட்ருனா, இப்போ நான் உர்ற பாட்டுல இருந்து காசு வரலைனாலும் காசு வரும்னு எனக்கு தெரியும். அது ஒரு 10 வருஷம் கழிச்சு வரப்போகுதுன்னா வரட்டும், அப்போ பல்கா வரப்போகுது அவ்வளோதான். ஆமாம், எனக்கு 10 வருஷம் கழிச்சு வர்றது வந்து எனக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு 5 வருஷத்துல வந்துடும். அதுக்கு வரவனுக்கு வந்து வரும்போதே வந்துடும். அவன் பாட்டை ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு சும்மா ஒரு போஸ்டர் விட்டாலே அவன் பாட்டை வாங்குறதுக்கு 4-5 கம்பெனிஸ் வந்துடும். அந்த பாட்டுக்கு ஹைப் கிரியேட் ஆகிடும். ஸோ ரொம்பவே மார்க்கெட் டெவலப் ஆகும் ப்ரோ. எனக்கு தெரியுது, ஈஸியாக தெரியுது. ஃப்யூச்சர் இருக்குது இந்த ஹிப்ஹாப்பில், வந்து பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. நிறைய பிஸ்னஸ் டெவலப் ஆகும் ஹிப்ஹாப் கம்யூனிட்டியில். ஸோ ஃபேஷனாகவும் இங்கே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ கல்ச்சரில். ஸோ ட்ரெஸ்ஸிங்ஸ் காஸ்டியூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கி க்ளோதிங்னு எனக்கு ஒருத்தங்களுக்கு அங்கி க்ளோதிங் ஹேட் தம் அந்த ஷோ ஃபர்ஸ்ட் எபிசோட் அவங்களோட தான். ஓகே நைஸ். ரொம்ப எங்களுக்கும் தெரியும் ப்ரோ. அங்கி வந்து பழைய ஓல்ட் லிங்க் அவர் பேர் ஆக்சுவலி மறந்துட்டேன் ப்ரோ. அவங்க தான் வந்து பிராண்ட் பார்ட்னராக வந்து பண்ணியிருந்தாங்க ப்ரோ. ஃபஸ்ட்டு அவங்களோட பிராண்ட் பார்ட்னரிங்கில் வந்து வள்ளுவர்லாம் பாட்டு பண்ணி கொடுத்துருக்காரு அங்கி க்ளோத்திங்க்கு. ஸோ ஒரு பழைய கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, நிறைய கான்வர்சேஷன்ஸ்லாம் இருக்குது. யா ப்ரோ. ஓகே. ஸோ அவங்களும் அது வந்து இப்போ அந்த தமிழ் ஐடென்டிட்டியை ஹிப்ஹாப் இப்போ ஓவர் சைஸ் தான் அவங்க கிட்ட சொல்ல கருப்பா ஓவர் சைஸ் தான் போட்டா யாருனாலும் வாங்குவாங்க. ஆமா, முன்னாடி வந்து நீஷா ஒன்னு தமிழ் பிடிச்சவங்க அவங்க சட்டையை வாங்குவாங்க, கரெக்ட், அந்த கண்டென்ட் பிடிச்சவங்க வாங்குவாங்க. இப்போ யாருனாலும் ஒரு ஓவர் சைஸ்டு டி-ஷர்ட், ட்ராப் டவுன் ஷோல்டர், ஸோ இப்படி எப்படி இருந்தாலுமே ஃபேஷனா வந்து சேல்ஸ் ஆயிடும். அது ஒரு இண்டிகேஷன்ல. ஏன்னா இப்போ நான் பாட்டு கேட்காதவன் கூட ஹிப்ஹாப் கல்ச்சர் கன்சியூம் பண்றேன்னா ஆமா, எனக்கும் அந்த ஹிப்ஹாப் மியூசிக்கும் இருக்கிற கேப் வந்து குறைஞ்சிருச்சு. கண்டிப்பா ப்ரோ. சோ யாருனால இந்த இப்போ சொல்றது, இப்போ நான் இப்போ நல்ல கார் ஃபேன்சி கார்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும். சோ எனக்கும் பிடிக்கும். ஆமா, அப்ப எதனால இந்த ஃபேன்சி கார் பிடிக்கும்னு பார்த்தா ஒரு கார் யூடியூபர் பிடிக்கும், ஒரு கார் என்ன சொல்றது ஒரு 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 கலெக்டர் யாராவது அவங்களுக்கு பிடிக்கும். சோ அதே மாதிரி எதனால இந்த சட்டை யாரை போடுவா, ஆமா, அவங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆயிட முடியும். நம்ம சாங்ஸோடையும் நம்ம லைஃபோடையும் கனெக்ட் ஆயிட முடியும் ப்ரோ ஆக்சுவலி. நைஸ். ஆமா, அப்சர்வேஷன். ஆமா, நம்ம லைஃபோட கனெக்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா நம்ம சாங்ஸே இந்த ஹிப்ஹாப்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம எழுதுற பாட்டு எல்லாமே நம்மளோட லைஃபோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான். நான் வந்து கொஞ்ச நாள் வந்து பிளாக்ல இருந்துட்டேன் ப்ரோ, எழுதவே இல்லை. ஒரு 6 months வந்து ரீசெண்டாக எழுதலை. நான் இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஏன் சொல்கிறேன்னா வந்து ஏன்னா என் லைஃப்பில் வந்து எதுவுமே நடக்கலை, ஹேப்பனிங்காகவே இல்லை எனக்கு. ஒரு 6 மாதம் அப்படியே போகுது. எஞ்சிக்கிறோம், குளிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், வரோம், தூங்குறோம், குளிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், வரோம், தூங்குறோம், இப்படியே போகுது. ஹேப்பனிங்காக இல்லைனா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். எதை பற்றி எழுதுறதுனே தெரில. ஸோ நான் அதுக்கப்புறம் தான் நான் டிசைட் பண்ணேன், மொத்தம் இப்படியே இருந்தாலும் வேலைக்கே ஆகாது, நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்பன்ஸை க்ரியேட் பண்ணணும். அது கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். நம்ம க்ரியேட் பண்ணணும். மொத்தம் போய் சண்டை வாங்கிட்டியாச்சு, காதல் பண்ணு,
ஏதாச்சும் ரேண்டமான கேர்ளுக்கு டெக்ஸ்ட் பண்ணி அசிங்கப்படு நம்ம டெய்லர் ஸ்விஃப்ட் அக்கா சொன்ன மாதிரி தான். என் மூளை என்னென்னவோ சொல்லுது என்கிட்ட ப்ரோ. நீயா வீணா யாருக்கிட்டயா சண்டை வாங்கு, உனக்கு கான்செப்ட் வரும், கண்டென்ட் வரும், ஏதாச்சும் ஷேர் பண்ணு, கான்ட்ரவர்சியலாக பேசு, அப்படி இப்படின்ட்டு வருது. இதெல்லாம் வந்து ஹீல் பண்ணி மன அமைதி கொடுத்து திருப்பி பாட்டு எழுத ஆரம்பிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஏன் இதை சொல்கிறேன்னா வந்து நம்ம ஏன்னா மற்ற பாட்டு இருக்குல்ல, சினிமா பாட்டுலாம் மியூசிக் கம்போசர் வந்து இந்த ஹீரோவோட சப்ஜெக்டு, இவர் வந்து இப்போ போய் ஹீரோயினை பார்க்க போகிறாரு, இவர் வந்து இந்த குளத்தை தாண்டி போவார், ஒரு மரத்தை கடந்து போவார், பாட்டு எழுதிருங்கன்னா வந்து அது யாருதோ ஒரு கதை, எழுதுகிறவர் வேறு யாரோ, கேட்குறதும் வேறு யாரோ, இவங்க 3 பேருக்கும் காமனான திங்க் அந்த கதை தான். அந்த கதைக்கு வந்து ஒரு பாட்டு எழுதுவாங்க. ஆனால் நம்ம இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டு, ஹிப்ஹாப்பு, ரேப்பர்ஸ் எழுதுறது வந்து நம்ம தான் வந்து ஹீரோ. நான் தான் ஹீரோ, அடி வாங்கினாலும் நான் தான் ஹீரோ, நான் 4 பேர் அடிச்சாலும் நான் தான் ஹீரோ, என்ன பண்ணாலும் நான் தான் ஹீரோ நான் எழுதுகிற பாட்டுக்கு. ஸோ வந்து என் லைஃப்பில் நடக்கிறத தான் நான் எழுத முடியும். என் லைஃப் தான் கதை, ஹீரோ நான் தானா, என் லைஃப் தானே ப்ரோ கதை. என்கிட்ட கேட்குறானுங்க இந்த மாதிரி பாட்டு பண்ணலாமே, ஏன் அந்த மாதிரி பாட்டு பண்ணுற, உன்னை பற்றியே பாடுனுக்கிற அப்படின்றானுங்க. ஒருத்தா என்ன, நான் தாண்டா பாடுறேன், நான் எழுதி நான் பாடுறேன், என் லைஃப்பை பாடுறேன், நான் தான் ஹீரோ. உன் தலைவன் 10ல் என் பாட்டு எடுத்து போட்டால் உன் தலைவன் ஹீரோவா? அவள் தான், நான் அப்படி எழுதுனா உன் தலைவன் ஹீரோ, உன் தலைவன் 10ல் பின்னாடி என் பாட்டு எடுத்து போட்டால் உன் தலைவன் ஹீரோ. அந்த மாதிரி தான்டா நான் என் பாட்டுக்கு நான் தான் ஹீரோ, என் லைஃப்பில் நடக்கிற கதையை தான் நான் எழுத முடியும், அப்போ தான் நீ ரியலிஸ்டிக்காக கனெக்ட் ஆவ அப்படின்னு நான் நிறைய பேர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து புரியல அவங்களுக்கு. என்னன்னா வந்து நாம் வந்து ஏதோ மாற்றி சொல்கிறோம், நம்ம அவங்களுக்கு கனெக்டட் இல்லாமல் பாட்டு எழுதுகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ப்ரோ. கனெக்டட் ஆகுறதுனா வந்து ரசிக்கிறானுங்கள, அந்த ரசனை இருக்குல்ல, அதுதான் கனெக்டு. பாட்டு கேட்டு ரசிக்கிறது தான் கனெக்டு. நான் வந்து 10ஆவதுல ஒருத்தனை அச்சனா நீ 10ஆவதுல ஒருத்தனை அச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு வந்து நீ 10ஆவதுல அடிக்கல அப்படின்றதுனால என் பாட்டு உனக்கு பிடிக்காம போகுதுன்றது வந்து அது உன் விஷயம். பிடிக்கலனாலும் விட்டுருங்க அப்படின்ட்டு விட்டுறேன் ப்ரோ. இப்போலாம் வந்து யார் எது சொன்னாலும் வந்து பீஸாக வந்து சரி பிடிக்கலையா கேட்காதீங்கன்னு கூட சொல்கிறது இல்லை, மனசுலேயே நினச்சிப்பேன். பிடிக்கல ஓகே அவள் தான். நம்ம வந்து அவங்க பாட்டு போட்டால் தலையை மட்டும் ஆட்டாமல் அமைதியாக நின்றுறது. ஆனால் நீங்கள் சொல்கிறது உண்மைதான். நம்ம வந்து எனக்கு 2 இது. ஒன்று வந்து நம்ம அவங்களுக்காகலாம் பாட்டு பண்ண முடியாது, அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. நான் வந்து எதுவுமே பண்ண முடியாது, எதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஓடு நாம நமக்காக பண்ணுறோம். அந்த அது எப்படின்னா சொல்றது, நம்ம அது தெனாவெட்டா சொல்லலை, நம்ம நமக்காக பண்ணுறோம், உங்களுக்கு மக்களுக்காக. உங்களுக்காக தான்ப்பா. ஸோ நான் தெனாவெட்டா பண்ணலாம். நம்ம வந்து ஒரு வேர் அது உங்களோட சாட்டிஸ்ஃபைங் சொன்ன உங்களோட செல்ஃபிஷ்னஸ்க்காக நீங்க பண்றீங்க. அது பப்ளிக்கு கொண்டு வரீங்க, அது அவங்க ரசிக்கட்டும் போட்டோம், அது அவங்க இஷ்டம். அவ்வளவுதான். நாம என்ன பிடிச்ச கேளு நான் சொல்ல முடியும், எதுவும் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து அது எனக்கு நல்லா புரியுது. அண்ட் அதனாலதான் அதை ரசிக்கிறாங்க கூட. கரெக்ட். இப்போ ரசிக்கிறவங்க வந்து இப்போ நீங்க வந்து அந்த நம்ம பிளஸ் தான் ஆக்சுவலி மைனஸே ப்ரோ. என்ன எந்த காரணத்துக்காக வந்து சில பேர் ரசிக்கலையோ அதே காரணத்துக்காக என்ன ரசிக்கிறவங்க இருக்காங்க ப்ரோ. லைஃப்ல இருந்து மேபி எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கலாம் ஆர் எனக்கு சுத்தி இருக்கவங்கள உலகத்துல நடக்க இப்படி கூட. இப்போ வந்து நீங்க அந்த நாள் பாட்டு இருக்குல்ல, நீங்க யாரோ அடிச்சு பொண்ணுனால சண்டை வந்துச்சு. ஆமா, என் ஸ்கூல்ல அப்படி எதுவும் நடக்கல. ஆனா எனக்கு கண்டிப்பா தெரியும் சில பேர் இருக்காங்க, ஒருவேளை நடந்திருக்கும், இந்த மாதிரி கதை நடக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஜஸ்ட் மிஸ்ல எஸ் ஆயிட்டுண்டா. சோ அது ஒரு ஆறு. இப்போ நீங்க கழிவறையில கூட என்ன சொல்றீங்க, வேலை இருந்தாதான் மம்பிள்ல நீங்க கடைசி வரைக்கும் எழுதுவேன். ஆமா ஆமா, நானும் எனக்கும் ஒரு விதத்துல இது எல்லாமே கனெக்ட் ஆகும். கரெக்ட், புரியுது ப்ரோ. நான் பாட்டு எழுத மாட்டேன், ஆனா எனக்கு பிடிச்சத நான் பண்ணுவேன்டாடி அப்படி இருக்கும்ல. ஆமா, சோ அது எனக்கு யார் அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டான்னு தெரியாது, எதனால அந்த லைன் போட்டீங்கன்னு தெரியாது. புரியுது, இது யாருக்காக பதில் தெரியாது எனக்கு. புரியுது. உங்க ஹீரோ உங்க கதையை நீங்க சொன்னீங்க, ஆனா அது உங்களோட கனெக்ட் ஆகுது. அவ்வளவுதான் ப்ரோ. என்ன சொல்றேன்னா எல்லா ஆர்ட்டும் நீங்க அந்த ஆர்டிஸ்ட டீ கடையில மீட் பண்ணி டீ குடிச்சீங்கன்னா எல்லாமே புரிஞ்சிடும். சப்போஸ் இஃப் தே கேன் சே, ஆனா உங்களால எல்லாரையும் டீ கடையில மீட் பண்ண முடியாது. சோ அவங்க மீடியம்ல அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா, கரெக்ட். நான் வந்து சாண்டி ப்ரோ டீ கடையில பார்த்தேன். 12ஆம் கிளாஸ்ல ஒரு சண்டை வந்து அப்புறம் அந்த ஃபீலிங். சோ நான் அது அந்த ஐ திங்க் அந்த ஓபன் மைண்டட்னஸ் இதுவும் அந்த கல்ச்சரல் ஷிஃப்ட் தான் நினைக்கிறேன். முன்னாடி ஆமா ப்ரோ,
நீ யார பத்தி பாடுற இல்ல ஆமா எதை பத்தி பாடுற, காதல் பத்தி தான் பாட வேண்டும். பாடல்னாலே காதல் பாடல்கள், காதல் தோல்வி பாடல்கள். இது ரெண்டு தான். ஆமா ஹீரோ இன்ட்ரோ சாங் அவ்வளவுதான். இந்த மூணு பிளேட் போட்டு தேய்ச்சு. இது வந்து என்ன சொல்றது, இதை தாண்டி யோசிக்கிறது அந்த அதுவும் அந்த இந்த கல்ச்சரல் ஷிஃப்ட் போதுண்டா அப்படிங்கிற அந்த டென்ஷன்லயும் வர்றதுனாலதான் இந்த கல்ச்சரல் ஷிஃப்ட் வருதுன்னு நினைக்கிறேன் நான். இப்போ புரியுது. இப்போ சினிமா பாட்டே அதனால பெட்டரா இருக்குதான் நான். ஆமா உண்மையாலே ப்ரோ கல்ச்சர் ஷிஃப்ட் ஆனதுனால சினிமா பாட்டே பெட்டரா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் நுவான்ஸ் தான் பேசுறானுங்க. ஆமா வந்து நான் கட்சி ஆரம்பிக்க போறேன், நான் மலை அந்த மாதிரி பாட்டு இல்ல. ஒரு 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 ரொம்ப கனெக்ட் பண்ற மாதிரி நம்ம பேசுற லாங்குவேஜ்ல பாட்டு எழுதுறாங்க. இதெல்லாம் தான் வந்து பாடல்னே தெரியாம போயிடுச்சு ப்ரோ. என்னன்னா வந்து முன்னெல்லாம் வந்து ரொம்ப தூய தமிழ்ல தான் பாட்டு எழுதுவாங்க, ரொம்ப தூய தமிழில் தான் பாட்டு எழுதுவாங்க. பாட்டு கேட்க பொறுத்து யாரு, நீ அந்த பாட்டு நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சரௌண்டிங், அந்த பாட்டு ஆப்பன் ஆகிற பிளேஸு, அந்த படத்தில் இருக்கிற சுச்சுவேஷனு ஒரு லோக்கல் கையாக இருப்பான், நம்ம கை ஒருத்தனாக இருப்பான். அந்த லோக்கல் கைக்கு தூய தமிழில் ஒரு பாட்டு எழுதுனா, அந்த லோக்கல் கைக்கு ஆனால் நீ ஒரு படம் எழுதுனா லோக்கல் கைங்கெல்லாம் வந்து பார்க்கணும், அந்த பாட்டு அவனுக்கு கனெக்ட் ஆகாது. இதெல்லாம் வந்து ஆனால் அந்த காலத்தில் வந்து யாருமே அப்படிலாம் பார்க்கல. ஏன்னா ராஜா போட்டாப்புல, அதனால எல்லாருமே கேட்டாங்க, அப்படியே வந்துருச்சு. பட் ஆனால் இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறேன் ப்ரோ. இப்போ வந்து நம்ம பேசுகிற லாங்குவேஜில் பாட்டு எழுதுறாங்கல்ல, இப்போ வர முக்காவாசி பாட்டு. ஆமாம் ப்ரோ. இப்போ நான் என்ன மக்கள் பாட்டுன்னு சொல்கிறேன், மக்களுக்கான பாட்டுன்னு சொல்கிறேன். ஆமாம் அவனுக்கு புரியலையா இல்லை. இப்போ நான் பண்ணுறேன்னா இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டு, நான் தனியாக பாட்டுன்னு இருப்பேன், நான் ஒரு பைத்தியம்னு வச்சுக்கோங்களேன். நீ வந்து காசு கொடுத்து மக்களுக்காக பண்ணுற பாட்டில் வந்து உன் ஆசைக்கு தான் நீ ஒன்று பண்ணுவேன் அப்படின்றத வந்து பண்ண முடியாது. நல்ல விஷயம். இப்போ வந்து அனிருத் வந்து லிரிக்ஸ் ரைட்டர்ஸை சூஸ் பண்ணுற டெக்னிக்ஸு இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா தான் ப்ரோ இருக்கு. இல்லை ரொம்ப சந்தோஷம். ஆமாம் லைக் நம்ம அதான் அனிருத்ங்கிறது இப்போ பீக் மெயின் ஸ்ட்ரீம் தானே. ஆமாம் பீக் மெயின் ஸ்ட்ரீம். விஜய் படம் எல்லாருமே அனிருத். அதுல வந்து உங்களுக்கு என்ன அலுமாடோ ஆமா. ஸோ அது எவ்வளோ பெரிய, அது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா வந்து அதுதான் தேவை, அந்த கல்ச்சுரல் ஷிஃப்ட் சொன்னீங்க இல்லையா. ஏன்னா நம்ம ஆளு கேட்டிருப்பாப்புல, வெளிநாட்டு மியூசிக்லாம் கேட்டிருப்பாரு புதுசாக இங்கே. ஏன்னா எல்லாத்தையுமே போட்டாங்க. இப்போ இந்த 75 வருஷம் தமிழ் சினிமாவில் வந்து மியூசிக் டைப்ஸில் எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. இனிமேல் கிராக் பண்ணணுன்னா அவங்க புதுசாக ஏதாச்சும் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் கண்டுபிடிச்சி கிராக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து ஃபுல்லாகவே சாஃப்ட்வேரில் எஃப்எல்ல வந்து சின்த்லாம் போட்டு புதுசாக சவுண்டு க்ரியேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா புதுசாக எழுதணும், புதுசாக ஃப்ரெஷ்ஷாக எழுதணும், கேட்காத வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதணும், பேசுகிற வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதணும், காதுக்கு இனிமையாக இருக்கணும். புதுசாக ஒரு மியூசிக் டைரக்டர் கொடுக்கணுன்னா இது 3 தான் ப்ரோ பண்ணணும். இதை பண்ணுறாங்க இப்போ. இல்லை ரொம்ப நான் வந்து இது வந்து மியூசிக்கை தாண்டியும் பார்க்குறேன். நான் ஒரு மேடை பேச்சாளர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஓகே. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி பேசுகிறேன் வந்து தமிழை ரொம்ப சூப்பர் கண்டென்ட், அந்த ஒரு இடத்துக்கு போய் பேசுறாங்க, இது அவங்களுக்கு புரியுமானா ஏன் தமிழ் தானே இல்ல நீங்க ரொம்ப பியூரா பேசுறீங்க. ஓ ஓகே. இல்ல இப்போ என்ன சொல்றது, ஆனா ஒண்ணு நம்ம அவங்க தமிழுக்காக பேசிட்டு இருக்காங்க. புரியுது, எனக்கு புரியுது. நான் ஓரளவுக்கு தமிழ்ல கொஞ்சம் பற்று வச்சிருக்கேன், எனக்கு புரியுது. நீங்க ரொம்ப அவங்க சூப்பர் தூய்மை, ஜஸ்ட் இங்கிலீஷ் வார்த்தை இல்லாம பேசுறாங்க அந்த மாதிரி வச்சுடுங்களேன். புரியுது. ஆனா வந்து இப்போ அங்க இருக்க போறது யாரு, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அவங்க நீங்க பேசுற அவங்க உரிமை அவங்க கிட்ட இருந்து போதுனே தெரியாது. ஆமா ஆமா, அவங்க கிட்ட அத பத்தி பேசுங்க, நீங்க தமிழை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க. கரெக்ட். அதுதான் ப்ரோ. அவங்க அதுக்கப்புறம் மாத்துனாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா எனக்கு அது தோணுச்சு அந்த டைம்ல தோணுச்சு. கரெக்ட் தான் ப்ரோ. இங்கேயும் ப்ரோ இப்போ இந்த ராப்பர்ஸ் நம்ம ஸ்டோரி சொல்றோம்ல ப்ரோ, நம்ம ஸ்டோரிஸை வந்து ஒரு இடத்துல வந்து இம்பேக்ட் பண்ணணும் அப்படின்றதன்னு வந்து எவ்வளோ வாட்டி தான் சொல்லுவாங்க. ஒரு இம்பேக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரிஸ், ஒரு பொலிட்டிக்கல் கண்டென்ட், பொலிட்டிக்கல் ரேப்னே இப்போ தனியாக பிரிச்சுட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரேப்பே பொலிட்டிக்கல் தான் ப்ரோ. ஆமாம், ரேப் பண்ணுறதே வந்து ஆமாம் ஆர்ட் பொலிட்டிக்கல் எல்லாமே பொலிட்டிக்கல் தான். இதில் தனியாக பொலிட்டிக்கல் ரேப் பண்ணுறது, அரசியல்வாதிகளை திட்டி ரேப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எனக்கு வந்து பெருசாக தெரில ப்ரோ. நான் எப்படி சொல்கிறேன்னா அது மேலாம் இன்ட்ரெஸ்ட்டும் போனதில்லை எனக்கு. ஃபஸ்ட்டு பண்ணேன் ஆரம்ப காலத்தில் வந்து பொலிட்டிக்கல் ரேப்லாம் எழுதினேன். அப்போ வந்து எப்படின்னா நான் வந்து அந்த இஷ்யூக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு இஷ்யூக்கு ரேப் பண்ணுறேன்னா அந்த இஷ்யூனால நான் ஃபேமஸ் ஆகிற மாதிரி இது. நம்ம அந்த இஷ்யூக்காக சொல்யூஷன் கிடைக்குதோ இல்லை அந்த இஷ்யூக்கு சப்போர்ட் பண்ணி 10 பேர் சேர்ந்தாங்கன்னா இல்லை எனக்கு தான் 10 பேர் சேர்றாங்க.
அது அது அந்த காசுக்காக பாட்டு பண்ணலையே நம்ம. எனக்கு சரின்னு பல்ல. அந்த பிரச்சனையை வச்சு பிரச்சனை 10 பேருக்கு போய் சேருதுன்றதை தாண்டி நம்ம தான் 10 பேருக்கு போய் சேர்றோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து அது பெருசாக படாததுனால அதில் உடன்பாடு இல்லை ப்ரோ. நம்ம கோராக வந்து இப்படி கல்ச்சராக இறங்கிட்டோம். எப்படி ஆர்ட்டை வந்து ஆர்ட்டாகவே மக்களுக்கு கொண்டு போகிறது, செல்வராகவன் படத்துக்கும் ஒரு வேற ஏதாச்சும் சங்கர் படத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிற மாதிரி ஆர்ட்டாகவே இறங்கிட்டோம் ப்ரோ. என்னன்னா வந்து மொத்தமாகவே வந்து மக்களால் வந்து இப்போ நம்ம பாடுற பாட்டையோ நம்ம சொல்கிற கருத்தையோ ஏற்றுக்க முடியாது ப்ரோ. கொஞ்சம் பேருக்கு வந்து நம்ம வாழ்வியல் தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பேருக்கு நம்ம வாழ்க்கையே இருந்திருக்கும், கொஞ்சம் பேர் வந்து நம்ம சொல்கிற சைடே பார்க்காமலே இருந்திருப்பாங்க. புரியாதவனுக்கு செவிடங்காதில் சங்குதுன்னா கேட்காது அப்படின்னு நினச்சி விட்ற வேண்டியதுதான் ப்ரோ. மற்றபடி வந்து நான் இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் சொல்ல நினைக்கணுன்னா ரொம்ப ஒரு முன்னேற்ற பாதையில் போயிட்டுருக்கு இந்த கம்யூனிட்டி. ரொம்ப வந்து எப்படின்னா நம்ம ரீச் பண்ண வேண்டிய கோல் கிட்ட வந்துருச்சு ப்ரோ. தனியாக நம்ம மட்டும் போனால் வந்து ரீச் இல்லை. மொத்தமாக வந்து இது ஒரு கம்யூனிட்டியாக பண்ணாதான் வந்து ஹிப்ஹாப்பாகவே நம்ம நினைக்கிற கோல்ஸை வந்து ரீச் பண்ண முடியும். நான் மட்டும் இப்போ சினிமாவில் பாடி நான் ட்ரெண்ட் ஆகிறது வந்து பெரிய மேட்ரு இல்லை ப்ரோ. சினிமாவில் பாடினா ட்ரெண்ட் ஆகிடலாம், அவள் தான் முடிஞ்சிருச்சு. என்னை வந்து நோண்டி பார்க்கணுன்ட்டு யாராச்சும் பின்னாடி வந்து என் ஹிஸ்ட்ரியை பார்க்கணுன்னு வந்தவங்க தான் வந்து நான் பண்ண அண்டர் கிரவுண்ட் சாங்ஸு, நம்ம பண்ண அண்டர் கிரவுண்ட் மூமெண்ட்டு எல்லாமே தெரியும். ஆனால் வந்து ஒரு கம்யூனிட்டியாகவே மொத்தமாகவே ஒரு 100 ரேப்பர்ஸ்க்குறானுங்கப்பா சென்னையில் மூமெண்ட்டு என்னவோ பண்ணுகிறானுங்க இந்த மாதிரின்றது மொத்தமாகவே வெளில தெரிஞ்சால் மொத்தமாகவே வந்து எல்லாருமே வெளில போகலாம் ப்ரோ. நம்மளுக்கு ஆமாம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ எப்படி இப்போ வெஸ்ட் சைட்லேயோ ஹாலிவுட் சாங்ஸ்லாம் வெளியிலலாம் எப்படி ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட் வாழ்கிறானோ அதே மாதிரி ஒரு மியூசிக் ஆர்டிஸ்டாகவே இங்கேயும் வாழலாம் ப்ரோ. டபுள் லைஃப் வாழ தேவையில்ல. ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ ப்ரிவிலேஜ்லாம் அங்கே கிடைக்குதோ, ரெஸ்பெக்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கும் எல்லாமே. சூப்பர் தல. ஒரு ஆமாம், ஏன்னா இது வந்து நீங்க சொன்ன முக்கியமான ரெஸ்பெக்ட்டும் கிடைக்கும். ரெஸ்பெக்ட் கிடைக்கும். பணம் மட்டும் சின்ன பிரயோஜனம். லைக் கடைசி வரைக்கும் சரி நீ பாட்டு சம்பாதிச்சுட்ட அப்ப எப்படி வேலைக்கு போறேன்னு கேட்டா பாரு. ஸோ அது அந்த சுயமரியாதை கூட, ஏன்னா அதுவும் கரெக்ட். ஒருத்தன் ட்ரெண்ட் ஆனா அவன் ஒருத்தன் எல்லாத்துலயும் ஒருத்தன் இருப்பான், தண்ணியில நடக்கிற ஒருத்தன் இருப்பான். கரெக்ட் தான். அதுக்கு நம்ம எல்லாரும் நடந்துரும். கரெக்ட் ப்ரோ. அதான் சொல்றேனே, இது வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள் மனசுலாம் என்ன இருக்கிறாங்கன்னா, ஒருத்தர் வந்தா ஒருத்தர் நீ நினச்சா வந்துடலாமே, நீ மேலே போயிடலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்றது. இப்போ மற்ற துறையிலலாம் ஓகே தலை. நார்மலாக வந்து இப்போ ஒரு பெஸ்ட்டு போலீஸ்மேன் ஆகலாம், ஒரு பெஸ்ட்டு பைலட் ஆகலாம், ஒரு பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபர், பெஸ்ட்டு டைரக்டர், பெஸ்ட்டு ஆக்டராக ஆகலாம் தலை. ஏன்னா அது எல்லாமே வந்து ஒரு அந்த ஈகோ சிஸ்டம் இருக்கு, ஆல்ரெடி இருக்குது. அந்த ஈகோ சிஸ்டம் இருக்குது, ஆர்கனைஸ்டாக ரன் ஆகிட்டுருக்கு. ஒரு பெஸ்ட்டு ரேப்பராக நம்ம எப்படி ஆவோன்னா, பெஸ்ட்டு ரேப்பர்ஸ்க்கு மத்தியில் தான் பெஸ்ட்டு ரேப்பராக ஆக முடியும். பெஸ்ட்டு ரேப்பர் இருக்கிறாங்கன்ட்டு மக்களுக்கு தெரியணும்ல. எல்லாருமே போனால் தானே பெஸ்ட்டு ரேப்பரு. அறிவு, பால் டப்பா, அசல் தான் வந்து உலக தமிழ் மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3 ரேப்பர்ஸ் சாதாரண பொதுமக்களுக்கு. அதான் மேட்ரு. அது வந்து நம்ம கம்யூனிட்டியாக போகணும் ப்ரோ. நம்மளா வந்து நம்மளை ப்ரொமோட் பண்ணி வெளில காட்டிக்கணும், ஈவெண்ட்ஸ் பண்ணணும், நிறைய இன்னும் ஹிப்ஹாப் ஈவெண்ட்ஸ்லாம் நடத்தணும். இல்லாட்டி நீங்க சொன்ன மாதிரி இருக்கும், நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே நாமளே அப்படியே பெருசாயிட்டே இருப்போம், ஆனா வெளில வெடிக்க மாட்டோம். வெளில வெடிச்சா தானே அந்த ஈகோசிஸ்டம் கிரியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். கரெக்ட். எனக்கு வந்து இது வந்து இங்கே தான் ப்ரோ இப்போ நடக்கலை. ஏன் இன்னும் நடக்காமல் இருக்குன்னு தான் தெரியல. இப்போ மாசப்பில்ல நீங்கள் ஹிந்திலலாம் சொல்கிறீங்களா? ஹிந்தியில் ஓரளவுக்கு மெச்சூரான, எனக்கு தெரியாது இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக, புரியுது. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு மெச்சூரிஷ் இண்டஸ்ட்ரி மாதிரி தெரியும். ஆமாம் கரெக்டு. ஹேண்டில் பண்ணிப்பாங்க, பீஃப்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க, நிறைய பீஃப்ஸ் நடக்குது. இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறது, தமிழில் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? டைம் தான் வித்தியாசம் நினைக்கிறீங்களா? அதாவது கொஞ்ச நேரத்தில் நாமளும் அந்த மாதிரி ஆகிடும். நம்ம கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சதுனால லேட்டாக முடியும். ஆமாம், அதான் நம்மளுக்கு லேட்டாக வந்துச்சு தகவல்கள், இன்ஃபர்மேஷன்ஸ், சிடிஸு நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால நம்ம கொஞ்சம் லேட்டாக டெவலப் ஆகிறோம், அவ்வளோதான். பட் ரீச் ஆக போகிறோம், டெஸ்டினேஷனாக தான் ரீச் ஆக போகிறோம், கொஞ்சம் லேட்டாக ஆகிறோம். மற்றபடி வந்து பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை தலை. ஏன்னா எல்லாருமே டோப்பான ஆர்டிஸ்ட், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே டோப்பான ஆர்டிஸ்ட், தரமாக இருக்குது. ப்ரொடியூஸ் பண்ணுறவனுங்க பாருங்க, ஆகாஷ் ராவன் தான் வந்து பிக் டாக்ஸே மிக்ஸ் பண்ணது. ஸோ எல்லாருமே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே தரமான ஆர்டிஸ்ட். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்மளால் க்ராக் பண்ண முடியும். இப்போ தான் வந்து இப்போ மலையாளத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து
மாசப்பில்ல வந்து வேடன் எல்லாம் எடுத்துருக்குறாங்க. அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம்லாம் வரானுங்க. இன்னும் ஏன் ஆனால் தமிழ்நாட்டில் எடுக்கலன்னு தான் எனக்கு தெரில. மாசப்பில்ல அப்புறம் டெஃப் ஜாம்லலாம் கூட வந்து கில்லா கேவெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க. டெஃப் ஜாம் இந்தியாவில் வந்து கில்லா கே சைன்டு ப்ரோ. இப்போ ரீசெண்டாக யங்ராஜா பாட்டு ஒன்று வந்துருக்கு இல்லையா, அது டெஃப் ஜாம் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது. கில்லா கேவை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ் ரேப்பர்ஸ் தமிழ்நாட்டுலேருந்து அவங்க ஒன்றும் யாரையும் எடுக்கல தலை. மாசப்பில்லையும் எடுக்கலை, டெஃப் ஜாம்லேயும் எடுக்கலை. ஏன்னு தெரில. ஏதாச்சும் என்ன பாலிடிக்ஸ் ஏதாச்சும் வச்சுருக்கானுங்களா, இல்லை உண்மையாலே வந்து தமிழ் ரேப்பர்ஸ் வெளியே தெரியலையா அப்போ? ஆமா, எனக்கு என்னென்ன நான் பாசிட்டிவா பாக்குறேன். பாலிடிக்ஸ் இல்லனா மலையாளம் மேபி சொல்லுவாங்களே கல்ஃப்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, சோ மேபி அவங்களுக்கு அந்த ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கலாம். ஐ டோன்ட் நோ. ஓகே ஓகே. ஆனா இருக்கலாம். ஏன்னா அடிக்கடி சொல்றாங்க பாலிடிக்ஸ் இருக்கு. எனக்கு தெரியாது, இன்னர் வர்க்கிங்ஸ் தெரியாது இண்டஸ்ட்ரி பத்தி. ஓகே, சோ ஐ டோன்ட் நோ. எனக்கு நான் கமெண்ட் தெரியல. ஓகே, நம்ம ஸ்பெகுலேட் பண்றது சரியில்லைன்னு தோணுது எனக்கு. ஓகே. ஏன்னா யாராவது வரும்போது நமக்கு எடுத்து விட்டுற கூடாது. கரெக்ட் தான் ப்ரோ. வந்து ஏதோ நான் அது சொல்ல விரும்பல. இல்ல ப்ரோ, நான் எனக்கு வந்து என்னன்னா எனக்கு ரீசன் தெரியல ஆக்சுவலி. என்னன்னா ஏன்னா வந்து இங்கே இருக்கிறானுங்களே நிறைய ரேப்பர்ஸ். இப்போ இவங்க சொல்கிற வந்து சோ கால்ட் இண்டஸ்ட்ரி ரேப்பர்ஸே கூட யாரையுமே இவங்க சைன் பண்ணலையே. இவங்க அறிவை அப்ரோச் பண்ணி சைன் பண்ணியிருக்கலாம்ல, டெஃப் ஜாம்லேயோ மாசப்பில்லையோ. தெரில பண்ணியிருக்கிறாங்களா? யாரையும் பண்ணல ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே பண்ணல ப்ரோ. அதுதான் ஏன்னு தெரியல, ஏன் தமிழ் ரேப்பர்ஸை மட்டும் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் வந்து இப்போ பெங்களூரில் இருக்கிற ஒரு தமிழ் ரேப்பரை சைன் பண்ணிட்டாங்க, கில்லாக்கேவை சைன் பண்ணிக்கிறாங்க. பார்க்கலாம் தல, அடுத்து அப்படியே எடுப்பாங்களா அப்படின்ட்டு. ஆமாம். ஆனால் பட் ஐ திங்க் நம்ம வந்து என்னது, நம்ம ஈகோ சிஸ்டம் நல்லா வளருது. குட். நம்ம வந்து ஒரு ஐ திங்க் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல, இது என்னோட ஸ்பெகுலேஷன், ட்ரூவா ஃபால்ஸான்னு தெரில. ஓகே. தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஈகோ மார்க்கெட் இருக்கு. மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட் வந்து ஃபிக்ஸ்டு தான். அது எந்த பக்கம் திரும்புதுதான் கணக்கு. சினிமா பக்கம் திரும்பினா சினிமா, நீ பிக் பாஸ் பக்கம் திரும்பினா அது பிக் பாஸ். அந்த சீசனுக்கு எந்த பக்கம் அந்த மார்க்கெட்டை திருப்பணும்ன்றது தான் மேட்டர். ஹிப்ஹாப் தான் ஐ திங்க் அதோட. இப்போ என்டர்டெயின்மெண்ட்ல சினிமா இருக்குல, அது மாதிரி இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல ஹிப்ஹாப் தான். பட் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை நோக்கியே அந்த அட்டென்ஷன் போகுதுன்னு தான் நினைக்கிறேன் நான். நீங்க சொன்ன மாதிரி வரப்போறோம். யா ப்ரோ, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல கானா தான் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பா கானா சாங்ஸ் தான். நான் அந்த ஊர்ல ராப்னா நம்ம ஊர்ல கானா தான் ப்ரோ நம்மளோட கல்ச்சரு. ஸோ வந்து இவங்களுக்கும் வந்து போதுமான ரெகக்னேஷன்லாம் கிடைக்கல. காசு வருதா என்னன்னு தெரியல. எத்தனை பாலிடிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அவ்வளவுதான் ப்ரோ. இப்ப என்னது, அந்த எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண வேற வழியில பாட்டு தான் வழின்னு சொல்லிட்டு, ஒரு ஆர்ட் தான் வழின்னு சொல்லிட்டு இருந்தா. இப்ப நம்ம ஊர்ல கானா எக்ஸாக்ட்லி அதுதான். ஆமா ப்ரோ, இட் இஸ் நாட் எங்க ஊர்ல இது கானா, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இல்ல. உங்க ஊர்ல அது பேர் ஹிப்ஹாப், எங்க ஊர்ல அது பேர் கானா. ஆமா. இப்போ இவங்க எல்லாருக்குமே வந்து ரெகக்னேஷன் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. நான் வந்து எப்படியாச்சும் இப்போ ஏதாச்சும் சான்சஸ்லாம் கிடைச்சிச்சுன்னா ஒரு ஆர்டிஸ்ட் கேதரிங் மாதிரி வச்சு கானா ஆர்டிஸ்டையும் கேதரிங்லாம் பண்ணி, ஸோ நீங்களும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், நாங்களும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், இன்னும் நம்மளோட இந்த 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 ஒரு எக்கோ சிஸ்டமே எப்படி டெவலப் பண்ணலாம், மர்ஜ் பண்ணணும். ஆமாம், மர்ஜ் பண்ணலாம், பேசலாம் அப்படின்லாம் ஒரு ஐடியாஸ்லாம் வச்சுருக்கேன். சூப்பர் தலை. நான் ரிவீல் பண்ணிட்டேன், வேற எவனாச்சும் பண்ணுறான் இப்போ கேட்டு. ஓகே ஓகே, நீங்கள் முந்திக்கும். ஆமாம், பண்ணிடலாம் தலை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஐடியாஸ்லாம் இருக்குது. இதை எப்படி இந்த ஈகோ சிஸ்டமாக, இந்த கல்ச்சராக இப்படியே இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாகவே இருக்கணும்னா இது எல்லாமே நடந்தால் அடுத்து வர ஜென்ரேஷன் ரொம்ப சீக்கிரமாகவே இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறாங்க தலை. எங்களுக்கு லேட்டாக கச்சது வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு லேட்டாக கச்சது எங்களுக்கு சீக்கிரமாக கச்சிச்சு. அவ்வளோதான். நம்ம இந்த பிரேக்கை வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் ஃபில் பண்ணுறோமோ நம்மளுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது, ஈகோ சிஸ்டமுக்கே நல்லது. ஆமா, இந்த ஈகோ சிஸ்டமுமே நல்லது. ஓகே, நீங்க சரியா என்ன போயிட்டு இருக்குன்னு இது வரைக்கும் சொன்னீங்க. வாட் டு யூ திங்க் தட் ஆர் ஹோல்டிங் அஸ் பேக்? நமக்கு இன்னொரு இஷ்யூவா என்ன இருக்கு? எது நம்ம இப்போ ஒரு இது நம்ம ஃபர்ஸ்ட் கழட்டிட்டோம்னா ஓகே நம்ம போக வேண்டியதுக்கு இன்னும் சீக்கிரமா போயிடலாம். இட்ஸ் ஒன் பிக் ஸ்டெப் ஃபார்வர்ட். ஸோ என்னன்னா இங்க வந்து சைஃபர்ஸ்லாம் பண்றது இல்லை தலை. ஸோ சைஃபர்ஸ் பண்றது இல்லை. சைஃபர்ஸ் பண்ணுறோன்னா ஒரு 7-10 ஆர்டிஸ்ட்டை வச்சு சைஃபர்ஸ் பண்ணுறோன்னா 10 ஆர்டிஸ்ட்டும் வேறு லொக்காலிட்டியில் இருப்பாங்க. 10 ஆர்டிஸ்ட்டுக்கு தனியாக ஃபேன் பேஸ் இருக்கும். 10 ஆர்டிஸ்ட்டுக்கான பீப்புள் வந்து ஒரு கண்டென்ட்டை பார்க்க வருவாங்க.
சைஃபர்ஸ் பண்ணுறது ஆமாம் சைஃபர்ஸ் பண்ணுறதுன்றது வந்து இது வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட் எண்டு வேலை. இதுவே பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைஃபர்ஸ் பண்ணும்போது இந்த 10 ஆர்டிஸ்ட் கொலாப் ஆவாங்க, இந்த 10 ஆர்டிஸ்ட் யூனிட் ஆவாங்க. இந்த 10 ஆர்டிஸ்ட் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க, இவங்களோட ஐடியாஸ் ஷேர் பண்ணுவாங்க. இந்த 10 ஆர்டிஸ்ட் சேர்ந்து ஒரு 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 ஆர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரோ, அப்படி வச்சுக்கோங்க. 10 ஆர்டிஸ்ட் சேர்ந்து ஒரு ஆர்ட்டை க்ரியேட் பண்ண போகிறாங்கன்னா ஸோ அந்த ஆர்ட் எப்படி இருக்கும், அந்த 10 ஆர்டிஸ்ட்டு என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்ற திங்ஸ்லாம் நடக்கும் ப்ரோ. அதெல்லாம் தான் வந்து லேகாக இருக்குது. யுனைட்டாக வந்து ஹிப்ஹாப்புன்றதே ஒரு கேதரிங் தான். ஹிப்ஹாப் இஸ் அ கேதரிங். ஸோ கேதர் பண்ணி இதை எல்லா விஷயம் பண்ணாமல் இருக்கிறது தான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பேக்லாக். அதுதான் நம்மளை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் நல்ல கொலாபரேஷன் ப்ராசஸ்லாம் நடக்குது ப்ரோ. ஒரு ப்ரொடியூசரும் ஒரு ரேப்பரும் கொலாப் பண்ணுறாங்க. இவனும் அவனுக்கு எந்த காசும் தரல, அவனும் இவனுக்கு எந்த காசும் தரல. ஆனால் இவன் நல்லா பீட் பண்ணுவான்னு இவனுக்கு தெரியும், அவன் நல்லா ரேப் பண்ணுவான்னு அவனுக்கு தெரியும். அவங்க 2 பேரும் கொலாப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான விஷயம் வந்து நம்மளுக்கு முன்னாடி ரேப்பர்ஸ் கிட்ட இல்லை, நம்மளுக்கு முன்னாடி இந்த பீரியடில் இல்லை. கொலாப் பண்ண மாட்டாங்க, காசு எதிர்பார்ப்பாங்க. பீட் ப்ரொடியூசர்ஸும் சரி ரேப்பர்ஸும் சரி காசு எதிர்பார்க்கறதுன்றது ஒரு விஷயந்தான் தலை. ஆனால் இதை கொலாபாக பண்ணால் தான் கம்யூனிட்டியாக டெவலப் ஆக முடியும். ஏன்னா வரும்போதே காசு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இது எப்படியுமே பார்க்க முடியாது. எல்லா பிஸ்னஸ்லையும் சொல்கிறேன், எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் சொல்கிறேன். காய்கறி ஆமாம், நீ இன்வெஸ்ட் பண்ணணும் ஒன்று. ஆனால் அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட இல்லாமல் நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே கொலாப் பண்ணுறாங்க இப்போ பசங்க. ஹெல்த்தினஸ் மைண்ட் செட் மாதிரி இருக்கு. ஏன்னா இது இப்படி பண்ணாதான் ஒர்க் அவுட் ஆகுன்றது தெரியுது. இல்லை ஒர்க் அவுட் ஆகுங்கிற நம்பிக்கையும் வந்துருக்கு. ஆமாம், முன்னாடி காசு எப்போ நான் நல்லா யோசிப்பேன், எனக்கு என்ன தோணுது, எப்போ ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து நான் பண்ணி கொடுத்துருவேன், இதுல இருந்து காசும் வராது எப்படியாவது ஏதாவது வாங்கலான்னு பார்ப்பாங்க. ஆனா வந்து இப்போ வந்து சரி இன்னைக்கு இது பண்ணுவோம், 3 இயர்ஸ்ல இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இதுல இருந்து நான் மணியா மாத்தலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்குல்ல. ஆமா ஆமா, தட் இஸ் அதுவே அந்த ஈகோசிஸ்டம் ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேஷன் தான் நினைக்கிறேன். கரெக்ட். ஆமா ப்ரோ, அதை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டதுனால தான் கொலாப் பண்ண ரெடியாக இருக்காங்க. இப்போ நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணால் அந்த பாட்டு பூம் ஆனால் நீ வந்து உனக்கு ஃபேமஸ் ஆகிறியோ இல்லை அதனால் உனக்கு ஏதோ ஒரு ப்ராஃபிட் வந்தாலோ அது இவனுக்கும் ப்ராஃபிட் தான். இவன் ஃபேமஸ் ஆனாலும் அது உனக்கும் ப்ராஃபிட்டுன்ற மாதிரி தான் இந்த கொலாபரேஷன்ஸே இருக்குது. இந்த கொலாபரேஷன் வந்ததுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது இப்போ சீன்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் இப்போ இன்னொன்று என்ன நோட்டீஸ் பண்ணுறேன்னா, எப்போவுமே நான் இப்போ நீங்கள் மற்ற வானொலி எபிசோட்ஸ்லையும் பாருங்களேன், கண்டினியூஸாக whenever an artist, நான் மோஸ்ட்டாக சிங்கர்ஸ் தான் கொண்டு வரேன். ஓகே, அவங்க வந்து அவங்களோட ப்ரொடியூசரை மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, தட்ஸ் அ ஹேபிட். லைக் அவர் அட்லீஸ்ட் எனக்கு அது ஹேபிட் மாதிரி தெரியுது. புரியுது. முன்னாடி வந்து இப்போ வந்து என்ன சொல்றது, மேபி அந்த ஏஆர் ரஹ்மான் உள்ள வந்து அந்த உள்ள இருக்கிற கோரஸ்க்கு அவங்களுக்கு எல்லாம் கிரெடிட்ஸ் கொடுக்கறதே ஒரு பெரிய ரெவல்யூஷனை பார்த்தாங்கல்ல. புரியுது ப்ரோ. ஃப்ரம் when ஏஆர் ரஹ்மான் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் கொண்டு வருது, அதோட அடுத்த ஸ்டெப்பா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க ப்ரொடியூசர்ஸை மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் எனக்கு 2-3 ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க நான் கஷ்டப்பட்டு ப்ரொடியூஸ் பண்றேன், ஏன் என்னோட சோலோ அந்த பாட்டுல இருக்கு, கிரெடிட்ஸ் கூட என் பேர் இருக்கணும். இப்போ வந்து ஒரு பாட்டு சொன்னா இவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அதனால இவங்க தான் இதை கிராக் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க. கரெக்ட். அது வந்து ஆல்மோஸ்ட் ஆல் தி எபிசோட்ஸ் யூ கேன் see it. லைக் ஐ அம் நாட் சேயிங் தட் ஓரளவுக்கு வருது. நீங்க வானொலியே பாருங்க, நான் வந்து பொதுவான இன்டர்வியூ சொல்லுவேன், நீங்க வானொலி எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்டும் மென்ஷன் ஆல்மோஸ்ட் the habit அது was very good. யா ப்ரோ, ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் அது எல்லாமே இந்த ப்ராசஸ்ல தான். ஏன்னா வந்து ஒருத்தன் உங்களை அப்ரோச் பண்ணி உங்களை எனக்கு பிடிச்சிருக்கா சார் ஆர்டிஸ்டா, நானும் ஒரு ஆர்டிஸ்ட்டு, நான் மியூசிக் பண்ணுவேன், நம்ம சேர்ந்து பண்ணலாமான்னு நம்மளை இம்ப்ரெஸ் ஆகி நம்ம கிட்ட வரான், இன்ஸ்பயர் ஆகி வரான் ப்ரோ. ஸோ அவனுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்காம நம்மளால இருக்க முடியாதுன்ற ஒரு பேசிக் திங்காகவே இருந்துருச்சு இப்போ நம்ம மக்களுக்குள்ள. ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. வி ஹாவ் டு கிவ் த கிரெடிட்ஸ். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து அந்த மாதிரி கொலாப் ப்ராசஸே இல்லை ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் யோசிச்சு பார்த்தா யாரும் என்கிட்ட ஸ்டோரி சொல்ல, அந்த மாதிரி கதை நான் இந்த எதுக்கு யோசிச்சு பார்க்கணும், யாரும் கதை சொல்ல. நான் இந்த வயசில் இருக்கும்போது எனக்கு இவன் ஒருத்தன் பீட்டு கொடுத்தான், நீங்கள் நானும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கதைலாம் வந்து எனக்கு முன்னாடி இந்த ரேப்பர்ஸ் யாரும் என்கிட்ட சொல்லி கேட்கல ப்ரோ. இப்போ வந்து நான் கேட்குறேன், நானே நிறைய பேர் கூட கொலாப் பண்ணியிருக்கேன், என் கூட நிறைய பேர் கொலாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இன்னும் மல்டிப்ளை ஆச்சுன்னா போதும் ப்ரோ, இன்னும் மல்டிப்ளை ஆகணும், அவ்வளோதான். நீங்கள் டேஞ்சபிளாக இந்த ஸ்பேஸில் இருக்கிற லைக் ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் எனிபடி இஃப் தே வாண்ட் டு see a quick improvement in everything, அந்த சைஃபர்ஸ் கிரியேட் பண்ணணும். அது டேஞ்சபிளா ஒரு ஐடியா கொடுத்திருக்கீங்க நீங்க ஒரு ஆர்டிஸ்ட். ரெட் புல்ல வந்து அடிக்கடி வந்து டான்ஸ் பேட்டில் நடத்துறாங்க ப்ரோ.
ராப்புக்கு இல்ல ரேப்புக்கு இல்லை. ரெட் புல்ல எவ்வளோ பேட்டில்ஸ் நடக்குது. ரெட் புல் வந்து ரேப்க்கு வந்து சும்மா ஏதாச்சும் ஒரு கண்கட்டி வித்த மாதிரி ஏதோ ஒன்று காட்டுறாங்க. அப்படியா? ஸோ ஆமாம், சும்மா நான் ஏதோ ஒரு 2 எபிசோடு ஏதோ சம்திங் பார்த்தேன். அது வந்து டாக்குமெண்ட்ரி தான். எப்படின்னா ஒரு இதுல இருந்தும் மும்பையில் வந்து எமிவே பண்ணாரா அந்த டாக்குமெண்ட்ரி. சும்மா அந்த ரேப்பரோட ஸ்டோரி என்னன்னு கேட்குற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணாங்க ரெட் புல் ரீசெண்டாக. வேற எதுவும் பண்ணல ப்ரோ. ஆனால் வந்து டான்ஸுக்கு நிறைய பண்ணுறாங்க. அந்த மாதிரி ரேப்க்கும் பண்ணால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். சூப்பர். ஓகே. ஆமாம், நீங்கள் எனி ஈவெண்ட் லிசனர்ஸ் கேட்குறீங்கன்னு தெரியும். ஐ நோ சம் பீப்புள் லிசன். ஸோ சாண்டி இஸ் ரெடி அண்ட் நல்ல ஐடியா கொடுத்துருக்காப்ல. சரியா, பயன்படுத்திக்கிடுங்க. யா ப்ரோ. பிஸ்னஸ் நான் வந்து பிஸ்னஸ் பண்ண தான் ப்ரோ ஐடியா கொடுக்குறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, பொருள்குது வியாபாரம் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. கரெக்டாக நீ ஒரு நல்ல வியாபாரியாக இருந்தால் நீ வந்து சரக்கு இருக்குது. ஆமாம், சரக்கு ரெடியாக இருக்கு. கரெக்டாக இருக்குது. கரெக்டாக வியாபாரம் பண்ணீங்கன்னா நீ ஆர்டிஸ்ட் சம்பாதிப்பாங்க. ஆமா, நான் சொல்ற இந்த கடைசி நான் சொன்ன பாயிண்ட் வந்து இதை கிராக் பண்ணதுக்கு அப்புறம் வர பாயிண்ட் தான் ப்ரோ. ஆடியன்ஸே ஒட்டு மொத்தமாக ஒரு ஹிப்ஹாப் லிசனராக மாறினதுக்கு அப்புறம் தான் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாகவே சுத்த முடியும். இப்போ நம்ம காலத்தை ஓட்டணும்னா இந்த லேபிள்ஸ்லாம் வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டே பிடிச்சி பாட்டு பண்ணி சுற்றின்னு இருந்தால் தான் வந்து இந்த சைக்கிளை சுத்த முடியும். இந்த ஸ்டெப். ஆமாம், கரண்ட்டாக என்ன கரண்ட்டுக்கு இது நம்ம ஆனால் எங்கே நோக்கி போகிறோங்கிறது ஒரு அது சீக்கிரம் படுத்தினா இதெல்லாம் நம்ம ஆமாம் இதெல்லாம் பண்ணிடலாம். நான் தேர்ட் ஸ்டெப்பை சொல்லிட்டேன். செகண்ட் ஸ்டெப்பை நம்மளால ஸ்கிப் பண்ண முடியும். தேர்ட் ஸ்டெப்பை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருமே ரெடியாக இருந்தா. புரியுது. ஆமாம், நம்ம ஒரு லேபிள் கிட்ட போய் நிற்கணும், லேபிள் அப்ரோச் பண்ணி லேபிள்ஸ் ரிப்ளை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் நம்ம தேர்ட் ஸ்டெப் பண்ண எல்லா ரேப்பர்ஸும் ரெடி, மொத்தமாக கல்ச்சராகவே ரெடினா ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் ப்ரோ. புரியுது. அந்த கலெக்டிவ் மென்டாலிட்டி வரணும். ஆமாம், ஒரு இடத்துல வந்து ஒரு 300 ரேப்பர்ஸ் சேர்றாங்க. 300 ரேப்பர்ஸ் கூட டான்சர்ஸ், கிராஃபிட்டி ஆர்டிஸ்ட்லாம் சேர்றாங்கன்னா நியூஸ் சேனல் அது இதுன்னு வர ஆரம்பிச்சிடும். சிம்பிளாக கிராக் பண்ணிடலாம் ப்ரோ. ஆனால் எல்லாரும் நினைக்கணும் ப்ரோ. புரியுது. அது 300 பேர் நினைக்கணும். ஆமாம், அவ்வளோதான். ஓகே, நைஸ். சரி, இப்போ நம்ம கம்யூனிட்டிக்கு நெக்ஸ்ட் என்னன்னு பேசிட்டோம். உங்களுக்கு வாட் இஸ் ஹேப்பனிங் வித் யூ நெக்ஸ்ட்? என்ன சாங் ஷோஸ்? எனக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இபி ரிலீஸ் பண்ண போகிறேன் ப்ரோ. KYN ரெக்கார்ட்ஸில் தான் ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ இபியோட பேர் வந்து G Spot. கண்டுபிடிச்சிட்டேன். G Spot கூடிய விரைவில் வரும் ப்ரோ. இன்னொரு 1 month 2 monthsல வந்துடும். எஸ். ஆல்சோ வந்து செப்டம்பர் 14 வந்து லைவ் பண்ண போகிறேன். லைவாக ஒரு ஷோவில் ஓய் ஃபெஸ்ட்டுன்ட்டு எல்லா ரேப்பர்ஸும் வராங்க. அண்டர்டாக்ஸ் வராங்க, அறிவு அண்ட் தென் ஒத்த செவரு, பிரவேகா, சூப்பர். ஸோ எல்லாருமே வராங்க செப்டம்பர் 14. அடுத்து அப்படியே ஏதாச்சும் அப்கமிங் ஷோஸ் வந்தால் டிக்கெட்ஸ் வந்து புக் மை ஷோவில் வாங்கணும். ப்ளக் பண்ணிட்டு தயவு செஞ்சு வாங்குங்க, சரியா? இல்லைனா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். ஃப்ரீ டிக்கெட்ஸ் கேட்காதீங்க, எனக்கே தெரில ப்ளீஸ். நானே காசு கொடுத்து தான் போகிறேன் மக்கள். நோ ஃப்ரீ டிக்கெட்ஸ். ஓகே, இது இந்த மாதிரி பண்ணாதான் நீங்கள் இந்த ஈகோசிஸ்டமை சப்போர்ட் பண்ண முடியும். எஸ், நீங்கள் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணாதான் வந்து நாங்களும் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணி நல்ல பாடல்கள் ரிலீஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து இல்லைனா எல்லா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டும் சங்கம் ஆரம்பித்து ஸ்ட்ரைக் பண்ணுறோம். பாடல்கள் விட மாட்டோம், நல்ல பாடல்கள் வராது. சிவகார்த்திகேயனை சாங் எழுத சொல்லுவோம். இதெல்லாம் தேவையா? சரி, ஓகே, சூப்பர் தல. ஓகே தல, நீங்கள் வந்து கடைசியாக நான் எல்லாத்தையும் கேட்பேன், what is the one thing you would like to tell people? நான் வந்து எப்பயுமே சொல்றது என்னன்னா, என்ன மறந்துருங்க, என் பாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே பாஸ், யா ப்ரோ. சரி, அந்த இது சொல்லி நாங்கள் பாட்காஸ்டுடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.